அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி சகலவித நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆமே ஆமே. தேவன் செய்ய நினைச்சது அது ஒரு நாளும் தடைபடாது. ஆமே. தேவன் செய்ய நினைச்சது ஒரு நாளும் அது தடைபடாத அவருடைய சித்தம், தடைபடாத அவருடைய திட்டம் நிச்சயமாகவே 100% நிறைவேறி முடியும். ஆமே. எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறார் அந்த கர்த்தர் நிச்சயமா அவர் என்ன செஞ்சிருவார், அவர் செஞ்சு முடிச்சிருவார். ஆமே. எதை காரணத்தை கொண்டு எந்த காரணத்தை கொண்டு செய்ய நினைச்சது ஒரு நாள் என்ன செய்யாது, தடைபடாது. ஆமே. இந்த காலை ஆராதனையில கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமே ஆமே. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நிச்சயமா கர்த்தர் என்ன செஞ்சிருவார், தேவன் நிறைவேற்றுவதற்கு தேவன் நல்லதாக இருக்கிறார். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்ப நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா நிச்சயமா அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆமே. அந்த வாக்கு தத்தம் என்ன செய்யும், நிறைவேறும். ஆபிரகாமின் சந்ததியாய் காட்டுகிறது ஒரு கூட்டம், ஆபிரகாமின் சந்ததியாய் வாழ்கிறது ஒரு கூட்டம். ஆமே. பக்கத்தை கைப்பிடிச்சுக்க. நீங்க வாழ்ற கூட்டமா காட்டுற கூட்டமா? நீங்க வாழ்ற கூட்டமா காட்டுற கூட்டமா? ஆமே. காட்டுறதுக்கு மட்டும் ஒரு கூட்டம் இருக்குது, ஆனா வாழ்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமே. ஆனா வாழ்ற கூட்டத்துக்கு தான் பிரயோஜனமே தவிர காட்டுற கூட்டத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமே ஆமே. அது ஷோ காட்டிட்டு போயிடும், அதனால ஒரு பிரயோஜனம் செய்யாது, ஒன்றும் இருக்காது. ஆனா உண்மையா ரியலுக்கு தான் என்ன இருக்குன்னா ஒரு வேல்யூவேஷன் இருக்குது, உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமே. அப்ப நீங்க நான் ஆபிரகாம் சந்ததியை காட்ட வேண்டாம், ஆபிரகாமின் சந்ததியாய் வாழ வேண்டும். ஆமே ஆமே. கேட்கலன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. நீங்க மயிலுக்கு ஒரு ஆள் உட்காந்தீங்கன்னாக்கா சிரமம். கேட்கலன்னா கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. ஆமே ஆமே. கேட்கறது ரோட்ல கூட கேட்கும், ஆனா புரியாது. கேட்கறது பேசுறது ரோட்ல கூட என்ன செய்யும், கேட்கும், ஆனா என்ன செய்யாது, ஏதோ கத்தின்னு கிடக்குறாங்கன்னு தோணுமே தவிர ஆனா என்ன கத்துறாங்கன்னு புரியாது. ஆமே ஆமே. என்ன கத்துறாங்கன்னு தான் புரியணும். ஆமே. கத்துறாங்கன்னு புரியக்கூடாது, என்ன கத்துறாங்கன்னு புரியணும். ஆமே. என்ன கத்துறாங்கன்னு புரிஞ்சா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சண்டைக்கு வரவே மாட்டாங்க. ஆமே. ஏன் அவ்வளோ கத்துறாங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏன் கத்துறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அங்கே சண்டைக்கு வரவே மாட்டாங்க. ஆமே. பொதுவாக கத்துறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க சண்டைக்கு வராங்க இல்லையா? அப்போ என்ன கத்துறாங்கன்றத அவங்க புரிஞ்சு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களும் கூட சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆமே. இப்போ நாமளும் அப்படி போட்ட கூட்டம் தானே. எப்படி போட்ட கூட்டம், சும்மா இந்த நேரம் கத்திரியே கிடக்கு அப்படி சொன்ன கூட்டம் தானே. நான்லாம் நிறைய அப்படி சொல்லின்னு கிடக்கிறேன். எப்படி சும்மா எந்த நேரம் இதே கத்தி இதே பொழப்பா இதே தொழில் எடுத்துக்கினீங்க இதே வேலையை போச்சா அப்படின்னு எந்த நேரம் இதே தான் வேலையை வேறு பொழப்பே கிடையாதா அப்படின்னு நானும் கத்தனை கூட்டம் தான் இல்லையா? அந்த கத்தனை கூட்டம் இல்லை, கத்தனை பார்த்து கத்தனை கூட்டம். ஆனால் இது என்னமோ மாறிடுச்சு, இன்னைக்கு கத்தனை கூட்டமாகவே மாறிடுச்சு. அது என்னமோ மாறிடுச்சு, கத்தனை கூட்டமாகவே மாறி போச்சு. ஆமே அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவன் ஏதோ ஒரு கதை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும், அது கேட்டோம்னா நம்ம இணைஞ்சு போயிடணும். ஆமே. அதை போல ரோட்ல இருக்கிறவங்க கூட கேட்கும், ஆனால் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னாக்கா சொல்றது கிளியராக கேட்கும். ஆமே. ஏன்னா இதே சவுண்ட் கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கணும்ல, அது என்ன பார்க்க மாட்டார், உங்களை தான் பார்க்குறாரு. ஆமே. அவர் என்ன பார்க்கல, இப்படி கத்துறானா ஐயோ இப்படி இருக்க அப்படி என்ன பார்க்கல, யாரை பார்க்குறாரு, நீ கத்தனா கத்தாடி போய் என் பிள்ளை என்ன இப்படி போகணும், என் பிள்ளை எப்படி போகணும், என் பிள்ளை எப்படி போகணும், நல்லா போகணும், ஆஸ்வதிக்கப்பட்டு போகணும். ஆமே. அதனால உன் தொண்டை கிழிஞ்சா கூட அது பரவாயில்ல போட, அப்படிதான் அவரு உட்காந்துக்கிறார். ஆமே. ஏன்னா சாலமோன் அப்படிதான் சேபாரா ராணி சொன்னான், சாலமோன் நீ ராஜா பெறப்ப பெருமை பாராட்டாத, இந்த ஜனங்களை ஆண்டவன் நேசிக்கிறார் அதனால உன்னை ராஜாவாக்கினாரு. ஆமே. அப்ப என்ன அர்த்தம், இப்ப சாலமோன் நல்லவனால ஞானி ஆக்கல, எதனால நல்லவனா ஞானி ஆக்கினாரு, அந்த ஜனங்களுக்கு தேவை அதனால ஞானி ஆக்கிட்டார். ஆமே. அதான் சேபா நாட்டு ராணின்னு சொன்னா, அதனாலதான் அவரும் சொன்னார், என்ன சொன்னாரு, நீ ரொம்ப ஞானி ரொம்ப பெருமை பாராட்டாதுப்பா, இந்த ஜனங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு, ஜனங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு அதனால உன்னை ராஜாவாக்கினார். இல்லைன்னா என்ன பண்ணிட மாட்டாரு, உன்னை கண்டகம் ஓரம் கட்டி போயிட்டு பாரு. அதனால அவருக்கு எங்களை பத்தி தான் கவலை, உங்களை பத்தி தான் கவலை. ஆமே ஆமே. எங்களை பத்தி எல்லாம் அவருக்கு, அவர் தொண்டையே போனா கூட ஒரு பிரச்சனை கிடையாது, கத்திரம் தான் சொல்லுவார். ஆமே. தொண்டையே
அது தொண்டைய வெறும் காத்து மட்டும் வந்தா கூட சரி, அகமது என்ன பண்ணு, கத்தி முடிச்சிட்டு தான் நீ முடுங்கான்னு சொல்லுவாரு. ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கணும், நீ ஏன் போல என்ன பாடி போகணும், ஒரு கேள்வி வரணும், அந்த கேள்வி அதனால சொல்ல மாட்டேன், சரியா? அதனால அப்படி இருக்குது. அதனால தேவன் நம்மள நேசிக்க, அதனால கர்த்தர் நேசிப்பார், நம்ம நிச்சயமா கர்த்தர் பேர். ஆனால் ஆபிரகாமின் சந்ததியை காட்டுகிறது ஒரு கூட்டம், ஆனா ஆபிரகாமின் சந்ததியை வாழ்கிறது மற்றொரு கூட்டம் என்று அவர் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரும். ஆமே, இன்னொரு 5 செய்தி தான் 5ஆவதுல வந்தா வரும் இல்லையா? அந்த வருஷத்தை முடிய போகுது. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த ஆபிரகாம் சந்ததியை நான் வந்துடணும், நான் வாழ்ந்துடணும் அப்படிப்பட்ட துடிப்பும் வெறியும் அப்படிப்பட்ட வேகமும் எவ்வளோ பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. அப்படி வந்த உங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி வராதவன் இனியாவது என்ன பண்ணுங்க, அதை வர வச்சுக்கோங்க. இதை வர வச்சுக்கோங்க. நான் ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்ய மாட்டேன், நான் காட்ட மாட்டேன், நான் என்ன செய்வேன், நான் வாழுவேன் அப்படின்ற ஒரு வெறியோடு கூட என்ன செய்யணும், நீங்க உள்ள வந்தா நிச்சயமா கர்த்தர் செஞ்சுவேன். நம்மளை தேவன் ஆசை வச்சு நமக்கு சகாயம் பண்ணி தேவன் அனுப்பி விடுவார். ஆமென், ஆமென். அப்ப ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்கும் என்பதை கவனிச்சு ஆரம்பிக்கும் நம்ம கடந்த வாரத்துல கவனிச்சோம். என்ன கவனிச்சோம்? ஆபிரகாமின் சந்ததி பிரிவினை என்ன செய்யாது, ஒரு நாள் விரும்பா. பிரிவினைய விரும்புகிறது ஆபிரகாமின் சந்ததியே கிடையாது. ஆமென். பிரிவினைய அது என்ன வேணா இருக்கட்டும், அது என்ன வேணா, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கவே கூடாது. அதுதான் தேவ கட்டளை. ஆமென், அதுதான் தேவனுடைய. அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் சேர்க்க வந்த தவிர பிரிக்க வரேன். லேவிக்கு என்ன வேலை, லேவிக்கு என்ன வேலை, 3வது பிள்ளை லேவி இல்லையா? 3வது பிள்ளை யாக்கோபுடைய யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 3வது பிள்ளைக்கு பேரு லேவி. அவர் பேர் வச்சா நானும் என் புருஷனும் சேர்ந்திருப்போன்னு சொல்லி அவனுக்கு என்ன பேர் வைக்கிறேன், லேவி. அப்ப லேவிக்கு என்ன வேலை, சேர்க்கிறதா தவிர பிரிக்கிறதே கிடையாது. ஆமே, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க லேவியா, நீங்க லேவி கோத்திரமா, நீங்க இயேசுவின் கோத்திரமா, நீங்க ஆபிரகாமின் கோத்திரமா. ஆபிரகாமின் கோத்திரமா இருந்தா, இயேசுவுக்கு பிள்ளையா இருந்தா, லேவி கோத்திரமா இருந்தா நீங்க சேர்ப்பீங்களே தவிர பிரிக்க மாட்டீங்க. அப்ப பிரிக்கிறது எந்த கூட்டம், அது பிசாசின் கூட்டம். எந்த கூட்டம், பிரிக்கிறது பிசாசு, சேர்க்கிறது இயேசு. ஆமென், உள்ளக்கிறது என்ன ஆவி, இயேசுவை நம்ம என்ன செய்யணும், சேரணும், சேர்க்கணும். சேரணும், நான் சேராம எப்படி சேர்க்கிறது? ஆமென். அப்ப நம்ம சேரணும், அடுத்தது சேர்க்கணும் இல்லையா? கைப்பிடிச்சு பக்கத்தை கைப்பிடிச்சு. எத்தனை பேரை சபையில சேர்த்துங்க இந்த வருஷத்துல, சபையில எத்தனை பேரை சேர்த்துங்க? லேவி என்ன செய்வான், சேர்க்குவான் இல்லையா? லேவி என்ன செய்வான்? அப்ப நீங்க எத்தனை பேரை சேர்த்துங்க? எங்க சபையில இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 11 மாசம் முடிய போகுது, இன்னும் ஒரு மாசம் இருக்கு இல்லையா? இந்த 11 மாசத்துல எத்தனை பேரை சபையில சேர்த்துங்க? சரி, கைவிடாதீங்க. எத்தனை பேரை சபையை விட்டு வெளியே அனுப்புனீங்க? எத்தனை பேரை உள்ள கொண்டு வந்தீங்க? எத்தனை பேரை வெளியே அனுப்புனீங்க? ஆமே, ஒண்ணு உள்ள கொண்டு வரணும். உள்ள கொண்டு வரணும், வெளியே அனுப்புறேன்னு அர்த்தம். ஆமே, உள்ள கொண்டு வரலன்னா வெளியே அனுப்புறேன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப உள்ள கொண்டு வந்துட்டா நீ வெளியே அனுப்புறேன்னு அர்த்தம். அப்ப லேவி என்ன செய்வா, லேவி என்ன பண்ணிடுவான், சேர்த்துருவான் இல்லையா? எங்க சேர்ப்பா, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார், சேர்த்து கொண்டு. அப்ப இயேசுக்கு என்ன வேலை, ஆபிரகாமுக்கு என்ன வேலை, லேவிக்கு என்ன வேலை, அப்ப நமக்கு என்ன வேலை, செஞ்சுமா? வேலை சேர்க்கிற வேலை தான், ஆனா செய்யலி என்ன பண்றது? வேலையை கொடுத்துட்டாரு. வேலையை என்ன பண்ணிட்டாரு, வேலையை கொடுத்துட்டாரு. வேலை கொடுத்த வேலை செய்ய என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு கொடுத்தாங்க இல்லையா? வேலைக்கு கூப்பிட்டாங்க, வேலைக்கு போனாங்க, வேலை செய்யல, என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? என்ன பண்ணிடுவாங்க, பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலாங்க. கரண்ட்ல இருக்கிறீங்களா, சஸ்பெண்ட் ஆயிட்டீங்களா? கரண்ட்ல இருக்கிறீங்களா, சஸ்பெண்ட் ஆயிட்டீங்களா? கரண்ட்ல இருந்தா என்ன செய்வீங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. வேலை என்ன பண்ணிட்டே இருப்பீங்க? இப்ப வேலை செஞ்சு என்ன ஆகிட்டே இருப்பீங்க? அப்போ நமக்கு வேலையே என்ன வேலை தான், சேர்க்கிற வேலை தான் இல்லையா? அப்ப கரண்ட்ல இருந்தீங்கன்னா என்ன ஆகிட்டே இருப்பீங்க, சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க, சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க, சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? சஸ்பெண்ட் ஆகிட்டு என்ன செய்ய முடியாது, அவங்க வேலை செய்ய முடியாது இல்லையா? ஏன் முடியாது? அப்ப நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, ஏன் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க? வேலை செய்யாதனால சஸ்பெண்ட் ஆனாங்க, அதனால வேலை செய்யாம போயிட்டாங்க. வேலை செய்யாம போனதால என்ன ஆனாங்க? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல, இதான் ரியல், இதுதான் உண்மையிலே. நான் ஒரு லேவி கோத்திரன்னா என்ன செய்த ஆவேன், சேர்த்து தான் ஆகுவேன், சேர்த்து தான் ஆகுவேன். இந்த வருஷத்துல நான் சொல்றேன், அவங்க ஏதோ சேர்த்தாங்க,
11 மாசத்தான் நான் ஒரு ஆளை கூட என்னால சபையில சேர்க்க முடியலன்னா உண்மையிலேயே நீ ஒரு லேவி கோத்திரமான யோசனை பண்ணு. உண்மையிலே நீ ஒரு லேவி கோத்திரமான என்ன செய்ய? பின்னாடி கேக்குதானே? சரி, பக்கத்துல கேளுங்க. வெளியில இருக்கிறவங்கள தான் சேர்க்கல, கேளுங்க. வெளியில இருக்கிறவங்கள தான் சேர்க்கல, வீட்டுல இருக்கிறவங்களையாவது சேர்த்தீங்களா? ஏன்னா வெளியில இருக்கிறவங்க போனா சண்டைக்கு வருவோம் இல்லையா? வெளியில இருக்கிறவங்க போனா சண்டைக்கு வரும். டேய் போனா வேலையை பார்த்தணும் அப்படின்னு இல்லையா? வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா அதுக்கு மேல சொல்றாங்கன்றீங்களா? வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா அதுக்கு மேல சொல்றாங்கன்றீங்களா? அப்படின்னா வீட்டுல அந்த அளவுக்கு என்ன இருக்கு? ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்லுது? நீ என்ன விசுவாசி, நீயும் உன் குடும்ப வீட்டாரும், அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப ஏன் வீட்டுல ரசிக்கப்படலன்னா நான் என்ன அர்த்தம்? நான் ஆண்டவரை சரியா விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நான் விசுவாசி இருந்தா கட்டாயம் நான் இருப்பாங்க. ஒரே ஒரு நைட்டு குடும்பத்தையும் ஞானசாரம் கூட்டு வந்தேன் இல்லையா? ஒரு லேவி கோத்திரமா இருந்தா கட்டாயமா என்ன செய்வ? இந்த ஒரு வருஷத்துல ஒரு ஆளையாவது சேர்த்திருப்பேன். ஆமே. இப்ப பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. 11 மாசமா தான் சேர்க்கல. சொல்லுங்க, 11 மாசமா தான் சேர்க்கல. இருக்கிறது ஒரு மாசம் இருக்குது. இதுலயாவது சேர்த்து நீ லேவி கோத்திரத்துல சேர்ந்துரு. நீ லேவி கோத்திரத்துல சேரணும்னா ஆளை சேர்த்தாதான் முடியும். ஏன்னா வேலை செய்யாம எங்க வேலை கிடையாது, எந்த இடத்துலயுமே வேலை கிடையாது. எந்த இடத்துலயுமே வேலை செய்யாதவனுக்கு எங்கேயுமே வேலை கிடையாது, வேலையே கிடையாது இல்லையா? கடத்தில சும்மா நிக்கிறவனை பார்த்து ஏசு என்ன சொன்னாரு? கடத்தில சும்மா கிடந்தாங்க. இது வரைக்கும் காலையில போனா சாப்பிட்டா உட்காந்து நியாயம் பேசுறான் இல்லையா? மத்தியானம் போனா சாப்பிட்டா உட்காந்து நியாயம் பேசுறான். நிறைய பேருக்கு என்னதான் வேலை? சாப்பிட்றதும் நியாயம் பேசுறதும், சாப்பிட்றதும் நியாயம், இதுதான் வேலை இல்லையா? அப்படி நிறைய பேர் உட்கார்ந்தாங்க. இந்த 11வது மணி இயேசு போனாரா? அப்படி பார்த்தா கடத்துல சும்மா நிக்கணும் பார்த்து, ஏன்பா சும்மா நிக்கிறீங்கன்னு கேட்டார் இல்லையா? உடனே என்ன சொன்னா? எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடல. செஞ்சாதானே கூப்பிடுவான், செஞ்சாதானே வேலைக்கு கூப்பிடுவான் இல்லையா? செஞ்சாதானே வேலைக்கு கூப்பிடுவான். இந்த பையனோட பணம் போய் பார்த்தீங்களா? இந்த செய்யற ஆளுங்க மட்டும் ஒரு கேங்க சேர்ந்திருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த நல்ல பையனோட மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க மட்டும் ஒரு கேங்கா சேர்ந்திருப்பாங்க இல்லையா? இந்த பையனோட ஏமாத்துறாங்க பாரு, இந்த குறிஞ்சினே இருப்பாங்க பாரு, இப்படியே பிடிச்சுன்னு இப்படின்னு போய் நிற்பாங்க பாரு. இந்த கோழி மேவு கொத்துறோம் இல்லையா? அந்த மாதிரி கொத்தின்னு போவாங்க பாரு. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஆள் சரியா போச்சுருவாங்க. ஏன் சரியா போச்சுடுறாங்க? இது வேலை செய்யாத கேஸ் இல்லையா? நம்ம வேலை செஞ்சு இப்படி ஏன் காசை கொடுக்கணும்? அதனால பார்த்தா இவ செய்யறத நீ ஒரு பயிர் சேர்த்து போடு, நான் ஒரு பயிர் சேர்த்து போடுறேன். ஆக மொத்தம் என்ன ஆயிடுது? அந்த சால் மேலேறி போயிடுது. ஆமே. இந்த பறவை சேர்த்து ஒரு 8 பயிர் போட்டா முடிஞ்சு, இந்த படம் ஒரு பயிர் போட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? படம் நான் சொல்றது பயிர் நடுறவங்களுக்கு தெரியும், நடாதவங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த பக்கம் மனை போடுற ஒரு பயிர் அப்படி எட்டி போட்டான்னா அந்த நட ஒரு பயிர் எட்டி போட்டா இப்ப இவ்வளோடு பிடிச்சிட்டு போறது, இவளுக்கு நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவாங்க இல்லையா? அத மாதிரி ஆண்டோட பண்ணுவார்னா வேலை செய்யலாம் கதை ஒதுக்கி விட்டுருவாங்க. ஆமே. ஆனா அவர் பார்த்தாரு, சரி 11 மணி நேரம் வேலை செய்யல, என்ன செய்ய? சரி நான் வேலை கொடுக்குறேன், வாங்க நான் வேலை கொடுக்குறேன். ஆனா 11 மணி அவன் காலையில செஞ்சான் பாரு, அந்த காலையில இருந்து 11 மணி நேரம் செஞ்ச வேலையை இவனை ஒரே மணி வேலை வாங்கிட்டாரு. புரியல? காலையில ஏன்னா எஜமான் வந்து நியாயமான எஜமான் இல்லையா? கூலி எப்படி கொடுப்பாரு? நியாயமா கூலி கொடுப்பார். நியாயமா எப்படி கொடுக்கணும்? அவனவன் செய்யற வேலைக்கு தக்க அளவுக்கு கூலி கொடுக்கணும். அதானே? அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன். அதானே இயேசு வெளிப்படையா என்ன சொல்றாரு? நீ போன சீக்கிரம் வர, அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என் கூடவே வருது. யாருக்கு பலன் கொடுக்கிறாரு? அதுதான் இயேசு சொன்னாரு, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். சரிசமார்த்தம் என்ன ஆகும்? சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். சரிசமார்த்தம் என்ன ஆகும்? பெருக விதைக்கிறவன் கொண்டே போடுவான் இல்லையா? பெருக விதைச்சவன் ஏன்னா நான் இவ்வளவு விதைச்சு நிற்கிறேன், ஒருத்தன் 5 ஏக்கரை வச்சு நிற்கிறான், ஒருத்தன் 1 ஏக்கரை விதைக்கிறான். 2 பேரும் சரிசமா அறுத்துட்டு போவானா எப்படி இருக்கும்? விடவே மாட்டான் இல்லையா? அப்ப சிறுக விதைக்கிறவனுக்கு சிறுக அறுவடை, பெருக விதைக்கிறவனுக்கு. அப்படின்னா இந்த 11ஆம் மணி காலையில இருந்து போனா பாரு, இவன் ஏரி வேலைக்கு போன மாதிரி. யாரு காலையில் வேலைக்கு போன பத்தியா? 6 மணிக்கு வேலைக்கு போன பத்தியா? இவன் எதுக்கு போன மாதிரி? ஏரி வேலைக்கு போன மாதிரி இல்லையா? காலையில போய் மம்டி அந்த பானல தூக்கி தலையில வைக்கிறவங்க தான் இல்லையா? என்ன செய்யறதே இல்ல, சாயங்காலம் 3 மணி ஆகிற வரைக்கும் அதை கீழே வைக்கிறதே இல்லை இல்லையா? அப்படி வேலை செய்யறாங்க. எங்க அப்படிதானே வேலை செய்யறாங்க? சரியா? அப்படிதான் வேலை செய்யறாங்க இல்லையா? அது வெச்ச பானை என்ன செய்யறதே இல்ல,
கீழே இறக்கிறதே கிடையாது. அவன் பிடிச்ச மம்முட்டி பிடிச்ச கிடப்பாரு என்ன பண்ணதே இல்லை, கீழே வைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஓயாம உழைச்சி 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 ஓடா போயிட்டான் இல்லையா. இவன் காலையில் இவன் 6 மணி வேலைக்கு போனவன், அந்த 11 மணி வேலைக்கு போனான் பாரு. இவன் காலையிலேருந்து 11 மணி நேரம் செஞ்ச வேலையை அவன் ஒரே ஒரு மட்டும் வேலையை வாங்கிட்டான். யார் கேட்டான்? சாயங்காலம் போனான் பாரு அவங்கிட்ட, இந்த வேலையை கொடுக்கலாம் பாரு மாதிரி. அவனை இதை செய்ய அதை செய்ய ஆக மொத்தம் இந்த 11 மணி நேரம் செஞ்ச வேலையை ஒரே மட்டும் செய்ய வச்சுட்டான். அதனால எதுவும் பார்த்தா நீங்க முதல்ல வாங்கினா, ஏன் இவன் உழைச்சு என்ன ஆயிட்டான், போ டயர்டாகிற அளவுக்கு உழைச்சிட்டான். இவனுக்கு ஒரு பணத்தை கையில் எடுத்து கொடுன்னு சொன்னான். ஏன் கொடுக்க சொன்னாரு? அப்ப அவன் வேலையை இவன் வேலை இப்படிதான் இருக்குது, சமமா இருக்குது. 11 சும்மா கிடக்கணும் எனவே கொடுக்க மாட்டாரு. சரி சும்மா கிடக்கிறான் என்ன செய்யலாம், சரிப்பா நீ இப்ப சாப்பிட்டு மட்டும் வாங்கப்பா அப்படி சொல்லியிருக்கணும் தானே. எஜமான் என்ன சொல்லியிருக்கணும்? சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு இல்லையா, என்ன சொல்லியிருக்கணும்? வந்து கடத்தோட சும்மா நீங்க பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? சரிப்பா வேலை இல்லையா, சரி போயிட்டு என்ன பண்ணுங்க சாப்பிட்டு வாங்கப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனா என்ன சொன்னாரு? என் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யணும்னு சொன்னார். ஆமே, திராட்சை தோட்டத்தை போய் என்ன பண்ணுங்க வேலை செய்யணும்னு சொன்னாரு. அவன் வேலைக்கு தக்கதா கர்த்தர் கூலி கொடுப்பார். ஆமே, வேலைக்கு தக்கதா. அப்ப சேர்க்கிறவன் தான் லேவி, லேவியா இருந்தா சேர்த்துருவான். ஆமே, நீ எந்த பக்கம் வந்தாலும் சரி, நீ லேவி கோத்திரம் வந்தா கட்டாயம் என்ன செஞ்சிருப்ப, இந்த வருஷத்துல ஒரு ஆளையாவது சபையில சேர்த்திருப்ப. ஒரு ஆளையாவது சபையில சேர்த்திருப்ப. நான் யாரையுமே சேர்க்கலைன்னா நீ லேவி கோத்திரமானு பாரு, நீ லேவி கோத்திரமானு பாரு. இன்னைக்காவது லேவி கோத்திரம் வரணும்னு நினைச்சேன்னா ஆளை சேர்த்து. ஆளை இங்க என்னதான் வேலை, நீங்க சேர்க்கறது தான் வேலை. இங்க என்ன வேலை கிடையாது, பிரிக்கிறதுக்கு இடமே கிடையாது, பிரிக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்ப ஆபிரகாமின் சந்ததி எதை விரும்பாது? பிரிவினையை விரும்பாது, பிரியறத விரும்பாது, பிரிவினையும் விரும்பாது, பிரியறதையும் விரும்பாது. அப்படின்னா நம்ம பிரியறதையும் நம்ம விரும்பக்கூடாது, மற்றவங்க பிரியறதையும் நம்ம விரும்பக்கூடாது. நம்மளும் சேரணும், மற்றவங்களையும் சேர்க்கணும். நம்ம இருக்கிற இடத்துல சேர்த்துடணும். நம்ம இருக்கிற இடத்துல பிரிவினைக்கு இடமே இருக்கக்கூடாதுங்க. நம்ம இருக்கிற இடத்துல அது சண்டைக்காரனா கூட இருக்கட்டும், ஆனா என்ன செஞ்சிடணும், அவன் 2 பேரும் எப்படியாச்சும் ஒண்ணு கையில கால விழுந்தாவது சேர்த்து வச்சிரு. ஆமே, கையில கால விழுந்தாவது உன் காலில் கூட உள்ள சேர்ந்துருப்பான்னு சொல்லிடு. ஆமே, அவன் சேர்த்து நான் ஏன் காலில் விழணும் அப்படின்னு சொன்னா லேவி கிடையாது. யார் கிடையாது? அப்ப லேவி என்ன செய்வான்? சேர்க்குமா, அவன் பிரிக்கவே மாட்டான். ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யும்? சேர்க்கும், அது பிரிவினையை விரும்பாது. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பிரிக்க விரும்பக்கூடாது, பிரிய விரும்பக்கூடாது, சேர்க்க விரும்பணும், சேர விரும்பணும். ஆமே, சேர்க்க விரும்பணும், சேர விரும்பணும். ரெண்டும் இருந்துச்சுன்னா நான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஆமே, இது கடந்த வாரத்துடைய செய்தி. இதுக்கு 3 அடையாளத்தை சொன்னேன், அதில் பக்கம் இந்த வாரம் செய்தி அது போயிடும். ஆக மாறாக இந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யாதுன்னா மற்றவனை வேதனைப்படுத்தாது. ஆபிரகாம் என்ன செய்யாது? ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்யாது? மற்றவர்களை வேதனைப்படுத்தாதது ஆபிரகாமின் சந்ததி. அப்ப வேதனைப்படுத்துறவன் யார் கிடையாது? ஆபிரகாமின் சந்ததி இருக்கவே முடியாது. யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையை கொண்டும் நம்மளால நான் செய்யற காரியம் எனக்கே செஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் மற்றவங்களுக்கு செஞ்சாலும் சரி, என்ன அடையக்கூடாது. அவங்க நான் செய்யற ஒரு காரியத்துல மற்றவர்கள் வேதனைப்படவே கூடாது. அப்படி வேதனைப்படுவாங்கன்னு சொன்னா நான் நிச்சயமா ஆபிரகாமின் சந்ததியா இருக்கவே முடியாது. ஆமே, அப்ப கணவனுடைய செயல் மனைவி என்ன செய்யணும்? கணவனுடைய செயல் மனைவி என்ன செய்யணும்? வேதனைப்படுத்த கூடாது. வேதனைப்படுத்த மனைவி செயல் கணவனை வேதனைப்படுத்த கூடாது. பெற்றோருடைய செயல் பிள்ளைகளை வேதனைப்படுத்த கூடாது. பிள்ளைங்க செயல் பெற்றோரை வேதனைப்படுத்த கூடாது. ஒரு வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையை கொண்டும் எந்த இடத்திலையும் யாரையும் நம்முடைய செயல் என்ன படுத்திடவே கூடாது, வேதனைப்படுத்திடவே கூடாது. வேதனைப்படும்படியான ஒரு செயல் நம் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அப்படி இருக்கமானால் அவன் யாரா இருக்க முடியாது? அவங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்க முடியாது. இந்த இடத்துல இங்க முடிக்கிறத பார்த்தா ஒரு கேள்வி வருது. அவங்க வேதனைப்படுறான்னு சொன்னாக்க அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நம்ம பொறுப்பல்ல. ஒரு தப்பு செய்யறான்னு வச்சுக்கோங்க, தப்பா அப்படி ஆடுறான், டேய் உட்கார்றான் அப்படின்னா என்ன ஐயா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் வேதனைப்பட்டா இது பொறுப்பல்ல. எது? அவன் தப்பு பண்றான், தப்பு பண்ணும்போது அவனை கண்டிக்கிறோம், அவனை திருத்துறோம், அவனை சரிபடுத்துறோம். அந்த இடத்துல கண்டிக்கும் போது என்ன செய்யாது? நிறைய பேருக்கு கண்டிச்சா பிடிக்காது. நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது? கண்டிச்சா
வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் ஆசீர்வாதம் 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 சொன்னா அப்படியே அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆனா கர்த்தவனை கடிந்து கொள்ளுவான்னு சொன்னாக்க அப்படியே முகம் மாறிடும், முகம் மாதிரி ஆயிடும் இல்லையா? ஆனா வேதம் அப்படி சொல்லல. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவாரு, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி என்ன செய்யணும்? நீ உபதேசம் பண்ண தவிர ஒரு சாதாரண என்ன பண்ணக்கூடாது. நீ ஒரு பிரசங்கத்துல கண்டிப்பா ஒரு கண்டிப்பான வார்த்தை இல்லைன்னா அது சரியான பிரசங்கமா இருக்க வாய்ப்புகள் இல்லை என்பது நான் படிக்கிற அந்த வேதத்தின் அடையாளம். ஒரு பிரசங்கத்துல அது எந்த பிரசங்கமானாலும் சரி, அது எந்த பிரசங்கம் வந்தாலும் ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை, ஒரு கட்டன் ரைட்டா ஒரு பிரசங்கம் வரல, ஒரு கண்டிக்கிற வார்த்தை வரலன்னா அது சரியான பிரசங்கமா இருக்க வாய்ப்புகள் இல்லை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். அதனால லைக் போடுறதுனாலயோ வியூஸ் பண்றதுனாலயோ அப்படியே சாதாரண ஆசுவாதத்தை மட்டும் பேசிட்டு போனாக்க அது லைக் பண்றதுக்காக வர்ற கூட்டம் தவிர அது ஆசுவாதிக்கிற பர கூட்டம் இருக்க முடியாது. ஆமென். ஆமென். அப்ப வேதம் எப்படி சொல்றதுன்னா கண்டித்து கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும். ஆமென். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். 2ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்ச்சாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனம் எப்படி பண்ணணுமா? சாதாரண திருவசனம் பிரசங்கம் பண்ண கூடாதான். எப்படி பண்ணணுமா? கவனமா பிரசங்கம் பண்ணணுமா? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல. எப்படி பண்ணணுமா? கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லணும். ஆமே. கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல. நிறைய பேருக்கு புத்தி சொல்றதுனா பிடிக்கும், புத்தி கேட்கறது பிடிக்காது. புத்தி சொல்றது நிறைய பேருக்கு பிடிக்கும், புத்தி கேட்கறது என்ன செய்யாது நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்கள அறிவுரை சொல்லணும் மணிக்கணக்கான சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அறிவுரை நீ கேட்பனா கேட்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லை. பட் கடிந்து கொள்ளுதல் இருக்கணும், கண்டனம் இருக்கணும். அப்ப ஆபிரகாமின் சந்ததி எப்படி இருக்காதுன்னா நம்முடைய செயல் மற்றவனை எந்த விதத்திலையும் வேதனைப்படுத்தாது. நீதியான முறையில, நியாயமான முறையில, யதார்த்தமான முறையில, சரியான முறையில, வேதத்தின் அடிப்படையில, சத்தியத்தின் அடிப்படையில நாம் நடந்து கொள்ளுகிற விதங்கள் ஒரு நபரை என்ன செய்யவே கூடாது, வேதனைப்படுத்தவே கூடாது. 3 விதமான வேதனைப்படுத்த பிழை கடைசியா முடிக்க நான் சொல்றேன். அப்ப வேதனைப்படுத்தக்கூடாது. இதுக்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்னால இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா. இப்ப ஆபிரகாம் அந்த லோத்துக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? நீ வலது பக்கம் போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்ல நீ இடது பக்கம் என்ன செய், நீ போ, நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் சொல்றார், என்ன சொல்றா? நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன் அப்படி சொல்றேன். அப்படின்னா உனக்கு என்ன விருப்பம், உனக்கு என்ன விருப்பம், உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ செய். ஏன்னா நான் சொல்ற ஒரு செய்கை உன்னை என்ன படுத்திட கூடாது. வேதம் ஒருவேளை நான் சொல்றது உன்னை வலது பக்கம் போன வச்சுக்கோ, ஏன் உனக்கு என்னவா தோணலாம்? நம்ம இடது பக்கம் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணலாம் இல்லையா? இப்ப 2 பக்கம் இருக்கு, ஒண்ணு வலது பக்கம் போ, 2 இடது பக்கம் போன இல்லையா? ஆமாவா? பின்னாடிக்கிறவங்க வாய் தந்தம் கூட பேசணும். ஆமே. பின்னாடிக்கிறவங்க வாய் தந்தம் கூட ஆமாவா இல்லன்னு நீங்க தான் கூட பேசணும். ஆமே. யாரு யாரு யாருன்னு நாங்க வருதா பாரு, பின்னாடி இருக்கிறதே நீ தான். பின்னாடி உனக்கு பின்னாடி யாரு இருக்கா? நான் தான் வாயில வரமாட்டிருக்கேன், நான் சொல்லணும் வரமாட்டேங்க இல்லையா? அப்ப நீங்க கூட பேசணும். ஆமே. என்ன பேசணும்? புரிஞ்சிச்சானா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும். ஆமே. விளங்கச்சானா விளங்கச்சுன்னு சொல்லணும். ஆமேனா ஆமேன்னு சொல்லணும். ஆமே. அப்பதான் ஓ ஏதோ காதல் அறக்குறையான உழுதுன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் பாட்டு என்ன பண்ணிருப்பேன், இங்க பேசினே இருக்கேன் பாட்டி உட்காந்து எனக்கு உனக்கு ஒன்றும் புரியாது. அப்ப ஆபிரகாமின் சந்தை என்ன செய்யுதுன்னா மற்றவனை வேதனைப்படுத்தாது இருக்க சொல்றா. நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லிருக்கலாம்? சரி லோத்து நீ வலது பக்கம் போ, நான் இடது பக்கம் போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்ப நான் சொல்றது ஒருவேளை லோத்துக்கு என்னவா இருக்கலாம், ஒரு சங்கடத்தை இருக்கலாம். என்ன சங்கடம்? நம்ம இந்த பக்கம் போலான்னு நினைச்சேன், நம்ம இந்த பக்கம் போக சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி நினைக்க தோணுதானே? அப்படி நினைக்க தோணுதானே? சரி, ஒரு கையில் 2 சாக்கெட் இருக்குது, ஒரு கையில் 1 சாக்கெட் இருக்குது. நான் அவங்கள கேட்குறேன், உங்களுக்கு எந்த சாக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சரிதா அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன தோணும் உங்களுக்கு?
நான் அந்த 2 சாக்கடைக்கிறத வாங்கலாம் எடுக்கலாம்னு கையை நீட்ட அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு. அப்போ இந்த ஒண்ணு வாங்குறதுல திருப்தி இல்ல, ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா. இந்த சின்ன வருத்தம் கூட இருக்க கூடாது என்பதுதான் ஆபிரகாமுடைய சந்ததி. புரியல? இப்ப வலது பக்கம் போன்னு சொன்னா ஒருவேளை இப்போ சோதோமு இடது பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சோதோம் எந்த பக்கம் இருக்கு? அங்க ஆபிரகாமுக்கு இடது பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆபிரகாம் பார்க்கறான், லோத்து நீ வலது பக்கம் போ அப்படின்னு சொல்லியிருந்தா இப்ப லோத்துக்கு வேதனையா இருந்திருக்குமா சந்தோஷமா இருந்திருக்குமா? ஏன்னா ஏற்கனவே சோதோமை விட்டு போன போதே லோத்துக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது, வருத்தம் தான் இல்லையா. சோதோமை விட்டு வெளியே போன சொல்லும் போதே லோத்துக்கு யார் தான்? லோத்துக்கு வருத்தம் தவிர விருப்பம் கிடையாது இல்லையா. நம்ம இவ்வளவு தூரம் அழகா காட்டணும், இதை விட்டு போக சொல்றாரு, இதை விட்டு அப்படின்னு ஒரு வருத்தத்தோட என்ன செய்யறாரு, அப்படி சரி போலாமா போகக்கூடாது, சரி வேற சொல்றாரு என்ன பண்ண போனால சங்கடம் அப்படின்னு அப்படியே உட்காந்து சரி வேணா சரி இங்க இருப்பான்னு சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்றதை என்ன பண்ணி நிற்கிறாரு, அப்படியே தாமதம் பண்ணி நிற்கிறாரு. ஆனா அவர் சொன்னார், நான் சொன்னதா கிளம்பு பண்ணிட்டார் இல்லையா. நான் சொன்னதா நான் மாறமல்லாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வானம் கூட அழிஞ்சு போகும், பூமி கூட மாறி போகும், நான் என்ன செய்ய மாட்டேன். சொன்னதா மாற்றமே கிடையாது. லோத்து சொல்லிட்டு கிளம்புப்பா அப்படின்ட்டார் இல்லையா. அவனை என்னமோ பண்ணி பாக்குறான் தானே, சரி அங்க போய் பாக்குறான், அங்க உட்காந்து பாக்குறான். எதுக்கு? சரி நீ போக மாட்டியா, சரி இருந்துட்டு போடா அப்படின்னு விட்டுருவாரான்னு சொல்லி பாக்குறதுக்காக உட்காந்துக்கிறாரு. அவர் பார்த்தாரு, நான் இதுக்கெல்லாம் அசைய மாட்டேன், நீ எவ்வளவு கிளம்பிதான் ஆகணும், நீ எவ்வளவு நம்மளால பண்ணுவாங்க இல்லையா. அப்படியே சரி இருந்து அப்படியே சரி விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு அப்படியே சாலம் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி பண்ணுவாங்க தானே. அப்படியே பாத்ரூம் போவாங்க, தண்ணி குடிப்பாங்க, அப்படியே 2 இரும்புவாங்க, 2 தும்முவாங்க, அப்படியே பொக்கு அப்படி போட்டு பண்ணுவாங்க. அப்படின்னா சொல்ல, நீ என்ன மூக்க தன்னால என்ன செய்ய மாட்டேன், விடுற மாதிரிலாம் கிடையாது, கிளம்பி ரெடியாகி வந்துரு அப்படின்னு சொல்லி விடுவோம். பார்த்தீங்களா சில பேர் அப்படி மூக்க உடம்பா ஆமா குளிர் அடிக்குது அப்படின்வாங்க இல்லையா. என்ன அடிக்குது? அப்படி பயங்கரமா அப்படியே குளிர், அப்படியே இப்படி பண்ணாலும் என்ன செய்யுது, ஓ பிள்ளைக்கு ரொம்ப குளிர் அப்படி குளிரை கண்டுபிடிக்க முடியுமா என்ன? குளிர் கண்டுபிடிக்கிற மிஷின் அதில் வந்திருக்கா? ஆனால் வந்திருக்கா மனுஷன் வந்திருக்கா குளிர் கண்டுபிடிக்கிற மிஷின் தானா. அப்போ குளிர் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, அவனை கண்டுபிடிக்க முடியாது. சரி அப்படியா, சரி உட்காந்து படுத்துக்கோமா அப்படின்னு வச்சுட்டு போட்டு 2 தாளாட்டு பாட்டு போயிட்டு வாங்கிறது ஒரு கூட்டம் இல்லையா. ஆனால் ஒரு கூட்டங்கிறது என்ன குளிரா, சரி பரவாயில்ல சர்ச்சில் வந்து போனா அங்கே பார்த்துக்கலாம், அடக்கமாக கூட அங்கே எப்படி தானே செத்தாங்க தான் கொண்டு போக போகிறோம். எங்க இப்போ மூச்சு போச்சு எங்கே தான் வரப்போகுது அடுத்தது பாடி. அப்போ வந்து சிரமப்பட்டு வரது இப்படி வந்தா ரொம்ப ஈஸி தானே. ஆமா தானே. ரொம்ப மோசமான ஆளக்கறியா, ரொம்ப மோசமான ஆள், அதனால நீங்க ரொம்ப இதை பண்ணிடுறது இல்லையா. அப்படியே பிடிச்சா அதெல்லாம் முடியாம அதுதான் ஆகணும், அப்படி பிடிச்சி வாங்குறது இல்லையா. அப்போ ஆர்வம் சொல்றாரு, நீ ஒன்றும் தாமதம் லோத்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீ என்ன தாமதம் பண்ணாலும் மனைவியை உட்கார வச்சு பண்ணாலும் மனைவிக்கு அப்பதான் எண்ணெய் திரும்ப கொடுத்து சீப்பெடுமை கொடுத்து தலைசியும் முடியா அம்மா முடியல தலை முடியல, அதாவது தலையில செய்ய முடி இருக்கா இல்லையா, சீப்பில் நிறைய முடி இருக்கு பார்த்தீங்களா. தலை சீமனை வச்சுக்கோங்க, தலையில இருக்கிற முடி விட சீப்பில் தான் முடி ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. இந்த சீப்பில் இருக்கிற முடி மட்டும் முடி தலையில வச்சுக்கோங்க, முடி பயங்கர முடியா இருக்கும். ஆமாவா. அந்த 4 முடியை இருக்கிறது 4 மணி நேரம் பண்ணிப்பா யாரு, லோத்து மனைவி இல்லையா. எப்படியாவது இப்படியாக பண்ண என்ன செஞ்சிருவாங்களா, விட்டுட்டு போயிடுவாங்களான்னு பண்றாரு. அவர் யாரு, நான் சொல்லிட்டேன் கிளம்புன்னு சொல்லிட்டேன், கிளம்பிதான் நீ அது பிடிஞ்சா கூட பரவாயில்ல, இப்போ வந்து கையை பிடிச்சிருந்து போறேன், இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுனா கயிறு போட்டு கட்டி தூக்கி போட்டுருவேன், கயிறு போட்டு கட்டிட்டு போயிடுவேன். இங்க ஒரே ஒரு அப்படி ஃபுட்பால் மாதிரி அடிச்சா எங்க விழுந்துருவேன், சோவாரில் விழுந்துருவேன் இல்லையா. தேவதம் அடிச்சு அப்படி போதும், அவனை தூக்கினா போகணும், அப்படி சும்மா ஊதுனா போதும், எங்க போய் விழுந்துருவான், சோபால போய் விழுந்துருவேன். அந்த அளவுக்கு போக மாட்டேன், சீக்கிரம் கிளம்பிடு. ஆனாக மொத்தம் கட்டி ஃபுட்பால் என்ன பண்ணிடுவேன், அடிச்சு கூட தள்ளிடும், ஆனால் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறேன் இல்லையா. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ற, எப்படியாச்சும் உற்றுவாரான்னு பண்றாரு. கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டாரு. இப்ப ஒருவேளை லோத்துக்கு அங்க போய் இவ்வளவு தூரம் சொல்லும் போதே தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறார், வெளியில போறது என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது இல்லையா. இப்ப ஒருவேளை ஆபிரகாம் என்ன வருத்தம், நான் ஒருவேளை கிழக்கு போன்னு சொல்லிட்டு இல்ல வலது பக்கம் போன்னு சொல்லிட்டு அவன் இடது பக்கம் போலான்னு நினைச்சுட்டு இருக்கும் போது நம்ம வலது பக்கம் போன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு வருத்தத்தை உண்டாக்கிடக்கூடாது. நான் பேசுற ஒரு வார்த்தை ஒரு நபருக்கு என்ன உண்டாக்கிடக்கூடாது, வருத்தத்தை உண்டாக்கிவிடக் கூடாது என்று சொல்லி நிதானித்து 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 கவனமாய் பேசுகிற கூட்டம் எந்த கூட்டம்னா ஆபிரகாமின் சந்ததி. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க, உங்க பேச்சுல நிதானம் இருக்குதா, உங்க பேச்சுல நிதானம்னா அப்படி இல்ல. நிதானம் என்ன அர்த்தம், நிதானிச்சு நான் பேசுற வார்த்தையில ஏதாவது பாதிப்பு இருக்கா, நான் சொல்ற ஒரு வார்த்தை இவனை சங்கடப்படுத்துமா, நான் சொல்ற வார்த்தை இவனை கஷ்டப்படுத்துமா, நான் சொல்ற வார்த்தை கடிந்து கொள்ளலாம் கண்டனம் பண்ணலாம், ஆனா காயப்படக்கூடாது. கடிந்து கொண்டு கண்டனம் பண்ண சொன்ன தவிர காயப்படுத்தணும்னு சொல்லணும் இல்லையா. அப்ப வார்த்தை என்னவா இருக்கலாம், கண்டிக்கலாம்,
கண்டனம் பண்ணலாம், ஆனா என்ன படுத்திடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. அப்ப காயப்படுத்துகிற வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வருதா, என் வாயிலிருந்து புறப்பட்டு வருதா. ஆனாதான் எபேசியர் 4 பவுல் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், நல்ல வார்த்தை கேட்கிறவனுக்கு வருத்தமா இருந்தா கூட பேசு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அதெல்லாம் சொல்லி வந்துட்டேன், கடைசி மட்டும் நீங்க சொல்லுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாய்ந்து புறப்பட, பக்தி விருத்திக்கு ஏதுவான கெட்ட வார்த்தை, மற்றவங்க வருத்தப்படக்கூடிய வார்த்தை இருந்தா கூட, மற்றவனுக்கு பிரயோஜனம் படலனா கூட அந்த வார்த்தையை பேசு அப்படின்னு என் பைபிள் எழுதிருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். உங்க பைபிள் இருக்குது அப்படி இல்லையா? எப்படிதான் இருக்குது? அப்ப கேட்கிறவன் நல்ல வார்த்தை நமக்கு தெரியுது, அது அவனுக்கு நல்ல வார்த்தையா, யாருக்கு நல்ல வார்த்தையா? அப்ப நமக்கு நல்ல வார்த்தை பேசக்கூடாது, கேட்கிறவனுக்கு நல்லதா இருக்குதான்னு பார்த்து பேசணும். ஆமே. இந்த 2 வார்த்தையை சொன்ன உடனே லோத்து என்ன ஆகி போச்சு, மனசு ரொம்ப சந்தோஷமா. என்ன சந்தோஷம் ஆயிடுச்சு, என்ன சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி, நம்ம விருப்பத்தை என்ன பண்ணிட்டாரு. அப்ப நம்மள ஆபிரகாம் என்ன செய்யவே இல்ல, வருத்தப்படுத்தவே இல்ல. ஒருவேளை நீ இந்த பக்கம் போன சொல்லியிருந்தா, லோத்து இந்த பக்கம் போன நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், வருத்தம் வந்திருக்கும். இல்ல லோத்து ஆபிரகாம் இந்த பக்கம் போட்டுட்டு லோத்து இப்படி போக நினைச்சிருந்தா லோத்து என்ன ஆயிருக்கும், வருத்தம் ஆயிருக்கும். ஆபிரகாம் நினைச்சாரு, நான் பேசுற ஒரு வார்த்தை கூட இந்த நபருக்கு என்ன உண்டாக்கிட கூடாது, வருத்தத்தை உண்டாக்கிவிடக் கூடாது என்று ஒவ்வொரு வார்த்தையும் நிதானிச்சு 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 அந்த வார்த்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றோ, கெட்ட வார்த்தை ஒன்றோ உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சத்தப்படி மகளே, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உனக்கு உண்டானால் அதையே நான் நல்லதுக்கு தான் சொன்னேன், அவங்க அப்படி இருந்தா நான் என்ன பண்ணட்டும், அந்த வார்த்தை வரக்கூடாது. என்ன வார்த்தை வரக்கூடாது, நான் எதுக்கு தான் சொன்னேன், நான் நல்ல விதமா தான் சொன்னேன், நல்லதுக்கு தான் சொன்னேன், அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணட்டும், அப்படி இல்ல. அதான் பவுல் சொல்றாரு. அப்ப தொண்டிலோட செக் பண்ணி, என்ன செக் பண்ணிடணும், உள்ள அப்படியே பேச வருது, உள்ள என்ன செய்யுது, அப்படி உள்ளந்து அப்படியே பொங்கின்னு வரும் இல்லையா பேச்சு, உள்ளது என்ன வரும், அப்படியே அப்படியே பொங்கி வரும் தானே பேச்சு, பொங்கி வரும் தானே, அப்படியே மடத வெள்ளத்தை போல வரும் இல்லையா, அப்படி வந்த இங்கிருந்து அப்படியே பொங்கி வரணும். ஆனா இங்க வந்து ஒரு செக் போஸ்ட் வச்சிடணும். இங்க வந்து என்ன பண்ணிடணும், ஒரு செக் போஸ்ட். என்னது, நான் பேசுற வார்த்தை அவங்களுக்கு நல்லதா, எனக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லதா, அவங்களுக்கு பிரயோஜனமா, அவங்க அதை விரும்புறாங்களா, அதை அவங்க ஏத்துக்கிறாங்களா, இல்ல நான் பேசுற வார்த்தை அவளை என்ன படுத்தக்கூடாது, துக்கப்படுத்திட கூடாது என்று சொல்லி கவனமா நிதானிச்சு பேசக்கூடியவன் தான் யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி. ஆமே. அப்ப லோத்து ஆபிரகாமுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. என்ன ரைட்ஸ் இருக்கு, கிழக்கு வேணாலும் போக சொல்லலாம், மேற்கு வேணாலும் போக சொல்லலாம், எங்கேயும் போகாத இங்கே இருன்னு சொல்லலாம் இல்லையா, எங்கேயும் போகாத இங்கே இருன்னு சொல்லலாம். சொல்லலாமா, பேடி சொல்லலாமா, இங்கே இருன்னு சொல்லலாமா, உங்க வீட்டுக்கு போகாதீங்க இங்கே உட்காந்து ஜோமன் சொல்லலாமா, நீ சொல்லுங்க நாங்க கேட்டா தானே, சரியா, அப்படி சொல்லலாம் இல்லையா. இங்கே இருன்னு சொல்லலாம், கிழக்க போன்னு சொல்லலாம், மேற்க போன்னு சொல்லலாம், வடக்க போன்னு சொல்லலாம், தெற்க போன்னு சொல்லலாம். ஆபரணம் என்ன இருக்கு, ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. யாருக்கு, ஆபிரகாம் இல்லையா. ஆனா ஆபிரகாம் நினைக்கிறாரு, எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுனால என் அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த என்ன செஞ்சிட மாட்டேன், வேதனைப்படுத்திட மாட்டேன். இதனால்தான் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், உங்கள் விசுவாசத்திற்கு. அப்ப நான் எதுக்கு தான் அதிகாரியா இருக்கிறேன், உங்க விசுவாசத்துக்கு நான் அதிகாரியா இருக்கிறேன். ஆனா நான் எப்படி எடுக்கல, உங்க விசுவாசத்துக்கு நான் அதிகாரியா இருக்க கூடாதுன்னு விரும்பிட்டு நான் எதுக்கு விரும்ப அதிகாரி இருக்க விரும்புறேன். வாசிக்கலாம். அப்படின்னா நான் விசுவாசத்துக்கு அதிகாரி இருக்க முடியும். உங்க விசுவாசத்துக்கு நான் என்னவா இருக்க முடியும், அதிகாரியா இருக்க முடியும். ஆனா நான் எப்படி இருக்க விரும்புறேன், நான் உங்க விசுவாசத்துக்கு அதிகாரியா இருக்க விரும்பல, ஆனா உங்க சந்தோஷத்துக்கு நான் என்ன இருக்க விரும்புறேன், சகாயரா இருக்க விரும்புறேன். நீ சந்தோஷம் அடைவதற்கு எளிமையான வழியை காட்டி கொடுக்கிற ஒரு நபரா இருக்க விரும்புறேன். எளிமையான சந்தோஷத்தை அடைவதற்கு, நீ சந்தோஷத்தை அடைவதற்கு ஒரு எளிமையான வழிமுறையை உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். அதுக்கு தான் நான் இருக்கிறேன் பவுலப்போஸ்தலன் சொல்ல முடியும். ஆமென், ஆமென். அப்ப நம்ம என்னவா இருக்க முடியும், அதிகாரியாகவும் இருக்க முடியும், சகாயராகவும் இருக்க முடியும் இல்லையா. நம்ம என்னவா இருக்க முடியும், பின்னாடி வாய் திறந்து நம்ம
அதிகாரியாவும் இருக்க முடியும், சகாயராகவும் இருக்க முடியும். ஆனா நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க? நான் அதிகாரியா இருக்க விரும்பல, நான் சகாயரா இருக்க விரும்புறேன். ஆமென். அதான் அந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை படிச்சீங்கன்னா 5வது வசனத்தை வந்து அப்படியே சில வசனத்தை மட்டும் படிச்சீங்கன்னா அங்க பவுல் சொல்ற வார்த்தையை அழகா பவுல் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கிறா? வாசிக்கலாம் 5வது வசனத்துல இருந்து. எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகியிருக்கிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் 2வது சொன்னதுன்னா நமக்கு சாத்தியமா இருக்கும். என்னது? நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் உங்களுக்கு அது ஆறுதலா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆனா முதல்ல சொல்றது 2வது சொல்றது நமக்கு சாத்தியம் இல்லையா? என்ன சாத்தியம்? நாங்க ஆறுதல், நான் நல்லா இருந்தா தான் உனக்கு என்ன செய்ய முடியும்? உனக்கு நல்லதை செய்ய முடியும். நான் ஆசுவாதம் இருந்தா உனக்கு ஆசுவாதனா கொடுக்க முடியும். நான் சுகமா இருந்தா தான் உங்களுக்கு சுகத்தை வாங்கி கொடுக்க முடியும். அதனால இப்ப யார் சுகமா இருக்கணும்? நான் சுகமா இருக்கணும் விரும்புறது 2வது பார்ட்ஸ். ஓகே, இது எல்லாருக்குமே நார்மல். ஆனா ஆண்டவர் 2வது சொல்ல முதல்ல என்ன சொல்றாரு? நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது எதுக்கு இருக்கணும்? அப்ப நீங்க ஆறுதல் அடைவதற்காக நான் உபத்திரவப்பட்டாங்கன்னா ஓகே தான். புரியல? நீங்க ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்காக நான் உபத்திரப்படுவதற்கு ஐ ஆம் ரெடி. அப்ப ஏன் உபத்திரவம் எனக்கு பெருசு இல்ல, உன் சந்தோஷம் தான் எனக்கு பெருசு இல்லையா? சரி, இப்போ இந்த ஆதியாகமம் 13:9 பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சத்தை பாருங்க. இப்போ லோத்து எங்கப்பா சொன்னாரு? நீ வலது பக்கம் போனா, நீ இடது பக்கம் போனா. சரி, இப்படி சொல்லும்போது ஆபரகம் ஒரு ஆசை இருக்கு தானே? என்ன ஆசை? சரி, நமக்கு இந்த வலது பக்கம் போனா என்ன இருக்கும்? கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி நினைச்சிருப்பாரு இல்லையா? ஒருவேளை அப்படி நினைக்கும் போது லோத்து சொல்ல, சரிப்பா நான் வலது பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்ப ஆபரகம் என்ன இருக்கும்? சொல்ல புரியுதானே? இப்ப லோத்துக்கு விருப்பம் இருக்கிறத ஆபரகாமுக்கும் விருப்பம் இருக்கதா இருக்கு இல்லையா? சரி, இப்ப கல்யாணத்துக்கு உங்க அம்மா வீட்டுல புடவை எடுக்கிறாங்க, அக்கா தங்கி 4 பேர் வச்சுக்கோங்களேன். எங்க அக்கா தங்கி எத்தனை பேரு? 4 பேர். இப்ப 4 புடவை எடுக்கிறாங்க. 4 உங்க தம்பி கல்யாணம், அண்ணன் கல்யாணம், 4 புடவை வச்சுட்டு சரி உங்களுக்கு யார் யாருக்கு என்ன கலர் புடவை வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட கலர் மேல அப்படி கண்ணு இழுக்கு தானே? சரி, அவங்க எடுக்கிறதுல நம்ம இப்படி போலான்னு நினைக்கும் போது ஒருத்தர் கையத்துக்கு எடுத்து எப்படி இருக்கும்? நான் பேசுறது புரியுதானே? 4 புடவை இருக்குது, 4 புடவை தான், ஒரே ரேட்டு, ஆனா கலர் மட்டும் வேற. கலர் மட்டும் வேற. சில பேருக்கு அடிக்கிற மாதிரி கலர் தான் பிடிக்கும் இல்லையா? சில பேருக்கு லைட்டா நடிக்கிற மாதிரி கலர் தான் பிடிக்கும் இல்லையா? சில பேருக்கு இப்படி பிடிக்கும், அடிக்கிற மாதிரி கலர் தான் சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா? நடிக்கிற மாதிரி கலர் தான் சில பேருக்கு பிடிக்கும். ஆமாவா? அப்படி பாக்குறீங்க, ஒரு ஆளுக்கு அடிக்கிற மாதிரி பிடிக்கும், ஒரு ஆளுக்கு நடிக்கிற மாதிரி பிடிக்கும் தானே? பிடிக்குதா பிடிக்காதா? பிடிக்குமா இல்லையா? இப்ப அடிக்கிற மாதிரி கலர் அடிக்க நினைக்கும் போது ஒரு ஆள் பிடிச்சி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடிக்கிற மாதிரி கலர் நினைச்சா ஒரு ஆள் பிடிச்சி எடுத்துட்டாங்க. என்ன இருக்கும்? இன்னொன்னு இருக்குது. சரி, இதுக்கு மேல போய் எப்படி சண்டை, இதுக்காக நம்ம சண்டை போடுறதா? அதுவும் ஒருவேளை எடுத்தவன் சின்னவன் வந்துட்டு எடுக்காதவங்க பெரியவங்க எப்படி இருக்கும்? ஏடா சின்ன பிள்ளை கிடப்ப சண்டை போடலாமா அப்படின்னு வேற ஒரு பேர் வந்துடும் இல்லையா? இப்ப என்ன செய்ய முடியாது? நான் பெரிய பிள்ளைய வேற பிறந்து தொலைஞ்சிட்டேன் என்ன அப்படின்னு தர்ம சங்கடத்துல அது எடுத்து அப்படி எடுத்து வச்சு அப்படி போயிடுவாங்க இல்லையா? போட்டு அதை பெட்ல தூக்கி போடுவாங்க பாரு, அப்பதான் தெரியாது. அது பெட்ரூமுக்கு போகும்போது தான் தெரியும் அது இந்த புடவை கொடுத்தா மாதிரியா கட்ட அப்படின்னு தூக்கி போடுவாங்க இல்லையா? இப்ப ஆபரகாமுக்கு ஒரு விருப்பம் இருக்கு தானே? என்ன விருப்பம்? நம்ம ஒருவேளை கிழக்கு நம்ம என்ன செய்யலாம்? வலது பக்கம் போகலாம், இவன் இடது பக்கம் தெரிஞ்சுக்குவான், நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வலது பக்கம் போகலாம். அதனாலதான் என்ன செய்யறேன், எப்பயுமே நம்ம கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறத 2வதா சொன்னோம்னா அதான் முதல்ல எடுத்துக்குமா அப்படின்னு நினைச்சு கூட என்ன சொல்லியிருக்கலாம்? நான் இடது பக்கம் போறேன், நீ வலது பக்கம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நமக்கு பிடிச்ச மாதிரி இதை எடுத்துக்கலாம் நினைக்கும் போது அதே இடத்த இப்ப லோத்து எடுத்திருந்தாருன்னா இப்ப ஆபரம் என்ன இருக்கும்? வருத்தம் இருக்கும். ஆபரம் சொன்னாரு, நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இரு. என் வருத்தம் எனக்கு முக்கியம் அல்ல, உன் சந்தோஷம் தான் எனக்கு என்னது முக்கியம். இந்த நினைவோடு செயல்படுகிறது தான் ஆபிரகாமின் கூட்டம். எந்த நினைவோடு? என் சந்தோஷத்தை விட என் கூட இருக்கிறவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்.
ஏன் சந்தோஷத்தை விட, ஏன் நிம்மதியை விட, ஏன் ஆரோக்கியம், அதான் பவுல் என்ன சொல்றா, நாங்கள் உபத்திரவப்பட்டாலோ அது யாருக்காக, உங்கள் ஆறுதலுக்காக, உங்களுடைய ஆறுதலுக்காக. நாங்கள் ஆறுதல் அடைஞ்சாலும் அது யாருக்காக தான். அப்ப நான் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு தான், நான் கெட்டு போனாலும் உங்களுக்கு தான். சோ நான் நல்லா இருக்கிறதும் கெட்டுக்கிறதும் ஏன் விருப்பத்துக்கல்ல, நீ சந்தோஷமா அவர் சொல்லிட்டு தான் கடைசியா சொல்றார். என்ன சொல்றா, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் கடைசி வசனம் சொல்றார். என்ன சொல்றார், உங்கள் விசுவாசத்துக்கு நான் அதிகாரியா இல்லாம உங்க சந்தோஷத்துக்கு நான் என்னவா இருக்கிறேன், நான் சகாயரா இருக்கிறேன். ஆமென், ஆமென். அப்ப ஆபிரகாமுக்கு லோத்து ஒருவேளை தெரிந்து கொண்டது, லோத்து ஆபிரகாமுக்கு வருத்தமா இருந்தாலும் அது ஆபிரகாம் என்னவா இருக்குது, சரி பரவாயில்ல, அவன் சந்தோஷமா போறானா அது நமக்கு போதும். அது நமக்கு, இப்ப நம்ம சாப்பிடறதுல சந்தோஷமா, பிள்ளைங்க சாப்பிடறதுல சந்தோஷமா இருப்பீங்களா? அது அம்மா கிட்ட கொடுத்துட்டு பார்த்தா தான் தெரியும் இல்லையா, அது அம்மா கிட்ட கொடுத்துட்டு பார்த்தா தான் தெரியும். என்ன தெரியும், அம்மா கிட்ட ஒரு 3 சாக்லேட் கொடுத்தாலும் வச்சுக்கோங்களேன், சரி கொண்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுக்கும்போது அது நீட் சாக்லேட் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நீட் சாக்லேட் வச்சுக்கோங்களேன், அப்படி கொஞ்சம் உடைச்சி அம்மா டேஸ்ட்டுக்காக, என்னத்துக்காக, எதுக்காக போட்டிருக்கிற, எதுக்கு போட்டிருக்கிறாங்களா, அது நான் சாப்பிடலாம் சாப்பிடல, இந்த பானை பாத்திரம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கறது பண்ணி அவன் சாப்பிட்டு கொடுப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கான்னு, அப்போதான் பிள்ளைக்கு கொடுக்கறது அப்படின்னு நிறைய டேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, வேணும் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்களா, பண்ணுவாங்க இல்லையா, பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க, பண்ணுவாங்கன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் டேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப எப்படி எதுல டேஸ்ட் பார்க்கணும், பிள்ளை கையில கொடுத்துட்டு அந்த பிள்ளை சாப்பிடும் போது அந்த முகம் எப்படி திரும்புதுன்றத பார்த்து அம்மா சந்தோஷப்பட்டா அதுதான் உண்மையான அம்மா இல்லையா. எது உண்மையான அம்மா, மொத்தத்தையும் அம்மா பிள்ளை கையில கொடுத்துட்டு அந்த பிள்ளை சாப்பிடும் போது அந்த பிள்ளை எப்படி அந்த முகத்தை திருப்புது அதை பார்த்து சந்தோஷப்படுறான் பாத்தியா, அதுதான் உண்மையான அம்மா. மற்றதெல்லாம் சும்மா. எது அம்மா, நம்ம கையில ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து பிள்ளை கையில கொடுத்துட்டு அதை சாப்பிட சொல்லி அது எப்படி சாப்பிடுது, விரும்பி சாப்பிடுதா, டேஸ்ட் பண்ணி சாப்பிடுதா, அது எப்படி சிரிச்சு சாப்பிடுதா, சந்தோஷமா சாப்பிடுதா, அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான் பாத்தியா, அதுக்கு பேர் தான் உண்மையான அம்மா. மற்றதெல்லாம் சும்மா. சரியா, நான் நீ சாப்பிட வச்சு சந்தோஷம் பண்ணுமா, பிள்ளை சாப்பிட சந்தோஷம் பண்ணுமா? ஏன்னா பவுல் சொல்ற என்ன சொல்றார், எப்பா நான் சந்தோஷப்படுறத வச்சு நான் சந்தோஷமா இல்ல, மாறாக என்ன, நான் கஷ்டப்பட்டா கூட சரி, நான் வருத்தப்பட்டா கூட சரி, நான் வேதனைப்பட்டா கூட சரி, நீ சந்தோஷப்பட்ட வச்சுக்கோய, இந்த கஷ்டம்லாம் எங்கேயோ போயிடுச்சுப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லுதானே. இந்த புள்ள செழிச்சதை பார்த்தோன்னே கஷ்டமெல்லாம் ஆகி போச்சு. இந்த குழந்தை வீட்டில் இருந்துச்சாக்கா அப்படியே வெளியே அப்படியே டயர்டா வந்துட்டு அந்த பிள்ளைய தூக்கி வச்சா சொல்லுவாங்க, வெளியிருந்து எவ்வளோ கஷ்டப்பட அந்த பிள்ளைய தூக்கணும்னு என்ன ஆகி போச்சு, அந்த கஷ்டமெல்லாம் என்ன ஆயிடுச்சு, எப்படி போச்சுன்னு அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆபிரகாம் சொல்றாரு, லோத்து எனக்கு நான் எடுக்கிறது எனக்கு முக்கியமே இல்லை, நான் எடுக்கிறது எனக்கு முக்கியமே, நான் எடுத்து ஒரு நல்ல இடத்தை எடுத்து நான் சந்தோஷமா வாழ்றது எனக்கு முக்கியமே இல்லை, மாறாக நீ சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், அதான்ப்பா என் விருப்பம். அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப ஆபிரகாமின் சந்ததினா நம்ம சந்தோஷத்துல சந்தோஷப்படாது, மற்றவங்க சந்தோஷத்துல சந்தோஷப்படக்கூடியதுதான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமே. அப்ப ஆபிரகாம் எதுல கவனமா இருக்கிறா, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, என்ன சொல்லலாம், டேய் அமைதியா இங்க இருறா அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியுமான வாயில் திறக்கப்படுவதாக முடியுமா, முடியும் இல்லையா. வலது பக்கமா சொல்ல முடியுமா, முடியும். இடது பக்கமா சொல்ல முடியுமா, முடியும். எல்லாம் சொல்ல முடியும். ஒருவேளை நான் சொல்லுகிறது அவன் என்ன பண்ணிடக்கூடாது, வருத்தப்படுத்திடக்கூடாது. நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது, அவங்களை வருத்தப்படுத்திடக்கூடாது. இந்த எல்லைக்குள்ள இருந்து ஒரு நபர் செயல்படுவார்கள், ஆனா அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கலுங்க. ஏதாவது தெரியுதா, என்னன்னு தெரியுதா, ஆபிரகாமின் சந்ததி இருக்கிற மாதிரி ஏதாவது தெரியுதா? எதுல சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கிறீங்களா, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. எது, எனக்கு நான் துக்கப்பட்டா கூட பரவாயில்ல, நான் வேதனைப்பட்டா கூட பரவாயில்ல, நான் கஷ்டப்பட கூட, அவர் தொங்கின்னு கிடக்கிறார் சிலுவையில். யாரு, அடிப்படை அப்படியே மொட்டமான கிழிச்ச ரத்த தொங்கின்னு கிடக்குது. சொல்றாரு, பிதாவே இவனுக்கு, அப்ப அவன் சந்தோஷம் தான் எனக்கு, அவன் சிரிச்சுட்டானா எனக்கு கஷ்டமெல்லாம் போயிடுச்சு, அவன் சிரிச்சுட்டானா, அவன் சிரிச்சா என் கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இதான் யாருடைய கோட்பாடு, இயேசுவினுடைய கோட்பாடு. ஆமே. பவுலுடைய கோட்பாடு என்ன, பவுலுடைய கோட்பாடு என்ன, நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி நீ சந்தோஷப்படும் இல்லையா. ஆபிரகாம் கோட்பாடு என்ன, நான் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் சரி நீ சந்தோஷப்படும். அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததியானாலும் சரி, இயேசுவின் சந்ததியானாலும் சரி, ஒரு பரிசுத்த சந்ததியானாலும் சரி, ஒரே ஒரு நோக்கம் தான், என்ன,
நம்ம சந்தோஷம் மற்றவர்களை வேதனைப்படக்கூடாது என்பதில் நீ கவனமா இருப்பாயனா உண்மையிலே நீங்கள் நானும் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். அப்ப நம்ம பேசுகிற வார்த்தை என்ன செஞ்சு பேசணும்? நிதானிச்சு பேசணும், கவனமா பேசணும். நான் பேசுற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இது நான் ஒருவேளை நல்லதா நினைச்சு பேசலாம், ஆனா அவங்களுக்கு கஷ்டப்படுத்துமா, அவங்கள வேதனைப்படுத்துமா, அவங்கள துக்கப்படுத்துமா, அவங்கள ஒருவேளை சங்கடப்பட வைக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நான் பயன்படுத்த கூடாது என்பதிலே கவனமாக இருந்து நிதானித்து 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 ஒவ்வொரு வார்த்தை நம்ம பேசுவோமானால் அந்த சந்ததி தான் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப பேச்சில மாத்திரமல்ல, செயல்களில கூட என்ன செய்யக்கூடாது? மற்றவனை விசனப்படுத்திடக்கூடாது, மற்றவனை வேதப்படுத்திடக்கூடாது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல அதே பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவா? பலவீனனா இருக்கிற சகோதரன் நீ கோயில சாப்பிட்றத பார்த்து அவன் என்ன செய்யலாம்? அவனை துக்கப்படுத்த முடியுமா? 15வது வசனம் பாருங்க. 15வது வசனத்துல இருந்து சாரி 15 இல்ல 10வது வசனத்துல இருந்து 8:10. 1 கொரிந்தியர் 8:10. எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே வந்து இருக்க ஒருவன் கண்டால் பலவீனமா இருக்கிற அவனுடைய மனசாட்சி இப்படி சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவனுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே அப்படி சொல்லிட்டு கடைசியா சொல்றார். என்ன சொல்றார்? வாசிக்கலாம். இப்ப என்னதான் சொல்ல விரும்புற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால் போஜனம் அப்ப என்ன சாப்பிடறதுக்கு என்ன உண்டாக்க கூடாது? நீ பார்த்து அப்படி ஒரு சங்கடப்பட கூடாது. நீ பார்த்து முதல்ல சொன்ன நம்முடைய பேச்சு என்ன இருக்க கூடாது? மற்றவனை வேதனைப்படுத்த கூடாது. 2வது நம்முடைய செயல்பாடுகள் மற்றவனை வருத்தப்படுத்த கூடாது. எது ஆபிரகாமின் சந்ததி? நம்முடைய பேச்சும் நம்முடைய செயல்களும் என்ன செஞ்சிடக்கூடாது? மற்றவர்களை வேதனைப்படுத்த கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றா? பவுல் திருமாசமான அந்த வசனத்தை ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உள்ள முன்சவாசி இப்படி செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு அப்ப நான் செய்யற ஒரு செயல் மற்றவன் என்ன படுத்தக்கூடாது? வேதனைப்படுத்தக்கூடாது, வருத்தப்படுத்தக்கூடாது. ஆமென். 1 சொல்ல என்ன செய்யக்கூடாது? நான் சொல்ற ஒரு வார்த்தை மற்றவன் என்ன படுத்தக்கூடாது? வேதனைப்படுத்தக்கூடாது. 2வது என்ன? நான் செய்யற ஒரு செயல் இப்ப நீங்க நான்வெஜ் உங்களுக்கு ரொம்ப பிரியன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் சுத்தமா பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வீங்க? அவனுக்கு பிடிச்சா பிடிக்காட்டி எடுக்கிறேன். என் காசு, நான் கஷ்டப்பட்டேன், நான் போறேன், நான் வாங்குறேன், நான் சாப்பிட்றேன், இதுக்கு என்ன அவன் கஷ்டப்பட நான் பொறுப்பா அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஆனா அதான் பவுல் சொல்றாரு, நான் செய்யறது என் சகோதரனுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா இது இப்படி இங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சங்கடப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு இல்ல எப்பவுமே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வெஜிடேரியனா மாறிடுவேன்னு சொல்றேன். நான் வெஜிடேரியனா? இதுக்கு சாத்தியமே கிடையாது தானே? இதுக்கு சாத்தியமே கிடையாது தானே? எதுக்கு சாத்தியம்? என் காசு, என் கவனம், நான் போறேன், நான் உழைக்கிறேன், நான் வாழ்றேன், நான் சாப்பிட்றேன் இல்லையா? அது அவனுக்கு பிடிக்கல, அவன் தூரம் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நான் கிடக்கு அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லுவோம் இல்லையா? அது அல்ல. நான் சாப்பிட்ற ஒரு சாப்பாடை அவன் பார்த்து அவனை வேதனைப்படுத்துமானா நான் என்ன செய்ய மாட்டேன். இன்னைக்கு இல்ல, என் வாழ்நாள் முழுவதும் நான் மாம்சம் புசிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் பத்தியா? அவன் தான் மற்றவனை வேதனைப்படுத்தாது. அப்ப நம்ம சொல்லும் நம்ம செயலும் என்ன செய்யக்கூடாது. அப்போ எப்படி சாப்பிடலாம்? அவன் பார்க்காத மாதிரி சாப்பிட்டு வேற என்ன செய்ய? நீ சாப்பிட்றத பார்த்தா அவனுக்கு என்ன வரும்? வேதனை வரும் இல்லையா? அவன் வேதனை மட்டும் என்ன செய்யக்கூடாது. இப்ப பார்த்தா தானே வேதனை வருது. அப்ப என்ன செய்யக்கூடாது?
இல்லையா? அப்ப தேவன் என்ன விரும்புறா? எந்த சூழ்நிலையிலும் உன் செயல்பாடு மற்றவனை வேதனைப்படுத்தவே கூடாது. பேச்சிலும் வேதனைப்படுத்தக்கூடாது, செயலிலும் வேதனைப்படுத்தக்கூடாது. இந்த பேச்சும் செயலிலும் மற்றவனை வேதனைப்படுத்தாத அளவுக்கு கவனமா இருந்து செய்யறான் பாத்தியா, அவன் தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென், ஆமென். பக்கத்தை கைப்பிடி சொல்ல, இந்த ரெண்டும் உங்க கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஆபிரகாமின் சந்ததி. உங்களுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுவா. ஒண்ணு இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணு உருவாக்கிக்க, ஒண்ணு என்ன பண்ணு, இத ரெண்டையும் உருவாக்கிக்க. என்ன உருவாக்கிக்க? நான் பேசும்போது மற்றவனை வேதனைப்படுத்தாத மாதிரி பேசு, மற்றவனை வேதனைப்படுத்தாத மாதிரி பேசு. ரெண்டாவது என்ன, நான் செய்யும் போது மற்றவனை வேதனைப்படுத்தாத அளவுக்கு செஞ்சுக்கும், இல்லையா? மற்றவனை வேதனைப்படுத்தாத அளவுக்கு என்ன பண்ணு. சரி, இவன் போய் விற்காத கோயில சாப்பிட்டதானா அவனுக்கு பாக்குறான், இல்லையா? அவன் அங்க சாப்பிடாம தான் பார்க்க மாட்டான்ல. அப்ப அடுத்தவனை புண்படுத்தக்கூடிய ஒரு செயலை நீ செய்யாத. அவனுக்கு அடுத்தவன் வேதனைப்பட ஒரு செயலை, அது எந்த காரியம், அது உன் காசு தான், உன் பணம் தான், நீ தான் செய்யற. ஆனா அடுத்தவங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையையும் பேசாத, ஒரு செயலையும் செய்யாத. இது ரெண்டும் செய்யாம இருந்தா நான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி. சரி, 3 விதமான காரியத்தினால மற்றவன் நம்மளுக்கு என்ன பற்ற கூடாது, வேதனைப்பற்ற கூடாதுன்னு ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து 3 கதை வேகமா சொல்லி முடிச்சாரு. ஆமென், ஆமென். மைக்கு தான் கொஞ்சம் வேகமா போகும். ஆனால் சொல்றாங்க, அப்பா நல்ல வேலை இன்னைக்கு மைக்கை கத்த கட் பண்ணாருன்னு. சரியா? சரி, ஆக மொத்தம் என்ன, கத்துறத கத்தான் தெரியுமா, அது மைக்கில்னாலும் பரவாயில்ல. சரியா? அது அவருக்கு தெரியல, மைக்கு அது போன் பண்ணதான் நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சுதான் சொல்றாரு, பேசிடுவேன். சரி கத்தையா, ஆனால் கட்டாயம் பேசிதான் விடுவேன். அது காத்து மட்டும் வந்தா கூட சரி, என்ன செஞ்சு விடுவேன், காத்து மட்டும் வந்தா கூட பேசிதான் விடுவேன். அதுக்கு மட்டும் விடுவான்னு மட்டும் கனவு கண்டாதீங்க, விடவே மாட்டேன். சரியா? என்ன செய்ய மாட்டேன், நான் வெளியிலே விடாத ஆள். இங்க விடுவேனா? எங்க விட மாட்டேன், வெளியிலே விட மாட்டேன். பாச தெரியாதே விட மாட்டேன். பாச தெரியாத இடத்துல விட மாட்டேன். எல்லாம் நெளிஞ்சு பார்த்துருக்கேன். நீ நெளிஞ்சாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, ஆக மொத்தம் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல வேண்டியதை மொத்தம் சொல்லி பண்ண வேண்டியதான் பண்ணி முடிச்சிட்டு தான் நான் மைக்கை கையில் விட்டு உட்காருவேன். அதெல்லாம் மாற்றமெல்லாம் கிடையாது. அதனால நம்ம வெளியிலே அப்படின்னா நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை, இல்லையா? நான் அடுத்த வீட்லயே அப்படின்னா நம்ம வீட்டுல எப்படி இருக்கும், இல்லையா? நம்ம வீட்டுல தாராளமா இருக்கலாம், இல்லையா? இப்ப அடுத்த வீட்டுல போனா அடக்க ஒடுக்கமா உட்காரணும், இல்லையா? நம்ம வீட்டுல தாராளமா உட்காரலாம், இல்லையா? அவ்வளவு சொன்ன இங்க உட்காந்து சாப்பிடனா, இங்க உட்காந்து அடக்க ஒடுக்கமா உட்காரணும், அங்க போனா ஃப்ரீயா உட்காரும். அது மாதிரி நம்ம வீட்டுல உட்காந்தா ஃப்ரீயா உட்காரலாம். அடுத்த வீட்டுக்கு போனா கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கம் அப்படி கொஞ்சம் சரி, இதெல்லாம் சொல்லுவாங்களா, கால் நீட்டம் இதெல்லாம் சொல்லிடுவாங்களா, சேர்ல உட்காந்து என்ன சொல்லிடுவாங்களா, கிளவு, அதாவது பயந்து 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 உட்காரணும், இல்லையா? அதனால நம்ம வீட்டை பயப்பட வேண்டிய அவசியமே. இது நம்ம வீடாச்சு, காலை நீட்டலாம், கையை நீட்டலாம், உட்காந்து நல்லா பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது, இல்லையா? அதில் 1 மணி ஆள 1:30 ஆள 2 மணி கூட அது நம்ம பிள்ளைங்க ஒன்றும் என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களா? கஷ்டப்படவே மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க ஆச்சு, இல்லையா? நம்ம பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க. முடி விட்டுற, சீக்கிரம் விட்டுறேன். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாம் வாழ்க்கை நான் என்ன செஞ்சா இந்த லோத்து சங்கடப்படுவான் என்பதனால இந்த லோத்து எதிர்பார்க்கிற 3 காரியம். லோத்து எதிர்பார்த்ததாக இல்ல, எதிர்பார்க்குமா என்பதனால பேசுகிற 3 காரியம். எதிர்பார்க்க பேசல 3 காரியம். என்ன, இப்ப வாசிச்ச அந்த வசனம் என்ன வசனம் அப்படின்னா, இந்த 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். கடந்த வாரம் கவனிச்சோம். 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் மட்டும் ஊடு வரைக்கும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. லோத் எல்லாரும் என்ன பண்ணாங்க, காப்பாத்திருக்காங்க, இல்லையா? இந்த இடத்துல ஆபிரகாம் ஒருவேளை போய் லோத்தை மீட்கலன்னா லோத்து என்ன யோசிப்பார்? இப்ப லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் அட்வான்ஸா யோசிக்கணும், சரியா? நீங்க நார்மலா வசனத்தை பார்க்காதீங்க, நான் அட்வான்ஸா யோசிச்சு சொல்றேன், சரியா? இப்ப ஆபிரகாம் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்ப லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? இப்ப ஆபிரகாம் இந்த லோத்து என்ன யோசிப்பார் அப்படின்னா, ஆபிரகாம் கொஞ்சம் என்ன சப்போர்ட் பண்ணி இருந்தா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன். ஆபிரகாம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, இந்த எதிரிக கையிலிருந்து என்ன விடுவிச்சிருந்தாருன்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், நான் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன்.
இந்த ஆபிரகாம் இந்த ஒரு சின்ன உதவியை எனக்கு செய்யாம போயிட்டாரேன்ற ஒரு வருத்தம் லோத்துக்கு வந்துடக்கூடாது. 99% உள்ள போன. இப்ப ஆபிரகாம் என்ன நினைச்சு போறார் அப்படின்னா, இப்ப ஆபிரகாமுடைய சுபாவம் என்ன? மற்றவனை வருத்தப்படக்கூடாது. மற்றவன் என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படுத்தக்கூடாது. சரியா? இப்ப என்ன லோத்து வருத்தப்படுவார்? இப்ப அவரை பிடிச்சுன்னு போயிட்டாங்க. இப்ப ஆபிரகாம் போய் லோத்துவ மீட்கலன்னா, இப்ப லோத்து என்ன யோசிப்பார்? சரி, இப்ப நம்ம வண்டியில போறோம். இயேசுவின் நாமத்தில் யாரும் கீழே விழக்கூடாது. கர்த்தாவே பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. இப்ப போறோம் வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு கால் ஸ்லிப்பாய் கீழே விழுந்துடும் வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படி பார்த்து நேரம் போயிட்டே இருக்கிறார். அந்த நேரத்துல நீங்க ட்ரை பண்றீங்க, எந்திரிக்க என்ன செய்ய முடியல இல்லையா? இப்ப என்ன யோசிப்பீங்க? கொஞ்சம் அட்வான்ஸா யோசனை பண்ணி சொல்லு இல்லையா? நம்ம போயிருக்கிறோம், யாரும் விளக்கூடாது. இயேசுவின் நாமத்தை கர்த்தருடைய முழு பாதுகாப்பு சபைக்கு உண்டாகணும். யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கர்த்தர் பாதுகாத்துக்கணும். அப்படி போய் நிற்கும் போது கொஞ்சம் சில்பாய் டக்குனு விழுந்துட்டோம். நம்ம மேல ஒரு வண்டியோ வேற ஏதோ எலிபடி வந்து நம்ம ட்ரை பண்ற என்ன செய்ய முடியல. அந்த நேரத்துல அங்க இருக்கிறாங்க. அவங்க நல்லா தெரியுது, நம்ம சத்தம் போடுறது அவங்களுக்கு தெரியுது. இப்ப கொஞ்சம் சத்தம் போட்ட உடனே அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? இவங்க மட்டும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? உயிர் பிழைச்சிருப்பேன். இந்த நபர் கொஞ்சம் என்ன செய்ய போயிட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் லோத்துக்கு வந்துடக்கூடாது. புரியலையா? இப்ப லோத் எப்படி யோசிக்கிறாரு? இப்ப அவன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் பிடிச்சிட்டு போனேன், நான் நல்லா இருக்கிறேன். என் கூட எவ்வளவு பேர் இருக்கிறான்? 318 பேர் இருக்கிறாங்க. 318 பேர் இருக்கிறாங்க. நான் நினைச்சா லோத்தை காப்பாத்த முடியும் இல்லையா? நான் லோத்தை காப்பாத்த முடியும் யாருக்கும் தெரியும்? லோத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்ப ஆபிரகாம் எவ்வளவு பெனிஃபிட்ல இருக்கான்னு யாருக்கும் தெரியும்? லோத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்ப பிடிச்சிட்டு போயிட்டார். இப்ப லோத்து என்ன யோசிக்க முடியும்? இந்த நேரத்துல நான் தப்பு பண்ணிட்டு உண்மைதான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தார்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? அந்த தவறிலிருந்து நான் மீண்டும் வெளியில வந்துட்டு இருப்பேன், நான் நல்லா இருந்திருப்பேன், நான் ஆஸ்வதமா இருந்திருப்பேன். ஆனா ஆபிரகாம் என்ன செய்ய போயிட்டாரு? இப்படி கேள்விப்பட்டு தெரிஞ்சு ஒரு சின்ன உதவியை எனக்கு செய்யாம போயிட்டாரேன்னு சொல்லி என்னை குறித்து என் சகோதரன் வருத்தப்படக்கூடாது. ரொம்ப கஷ்டம்தான். ஆனா வரணும். என்ன வரணும்? நம்ம செஞ்சதை குறிச்சு இல்ல, நான் முதல்ல சொன்னது 2 செஞ்சதை குறிச்சு இல்லையா? பேசுறத குறிச்சு வருத்தப்படக்கூடாது. சரி, ஓகே, நம்ம கவனமா பேசிக்கலாம் இல்லையா? செய்யறத குறிச்சு சரி பார்க்கலாம், பக்கம் பார்த்து பேசுனாங்க, என்ன செய்யலாம்? பக்கம் யாரும் இருக்கிறாங்களா, யாரு என்ன சாப்பிடலாம், யாரு என்ன அப்படியே டிஃபன் பாக்ஸ் மூடி என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு எட்டும் போயிடலாம்னு முடிவு எடுத்துக்கலாம். சரியா? ஆமாவா இல்லையா? ஆமா, சரியா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்படி எட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரியா? ஆபத்து என்ன? இனிமே யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாத பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம். இப்போ முதல்ல சொன்னது செய்யறத நினைச்சு, 2வது நான் செய்யாத விடுவதை குறித்தவன் என்ன பண்ணிடக்கூடாது. அப்ப நான் நினைச்சிருந்தா என் சகோதரன் என்ன செய்ய முடியும்? மீட்க முடியும், காப்பாத்த. அதனால நீதிமன்ற வசனம் உண்டு, நீதிமன்றம் 24 நினைக்கிறேன். உன் மரணத்தில் அகப்பட்டவனையும் கொலையுண்ண போகிறவனையும் விடுவிக்க கூடுமானால் விடுவிச்சது. விடுவிக்க தெரியாதுன்னு சொன்னா அந்தரகத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அதை அறியாரோ அப்படின்னு இல்லையா? நீதிமொழி 24:11 24:11 நீதிமொழி 24:11 வாசிக்கலாம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் அப்போ விடுவிக்க முடியும். என்ன பண்ணிடு? விடுவிச்சிரு. அடுத்த வார்த்தை அது நம்ம, அடுத்த வார்த்தை நம்ம வார்த்தை. என்ன வார்த்தை? எனக்கு தெரியாதுன்னு சொன்னேனா அத இருங்க. முத வார்த்தை யார் வார்த்தை? அவரு வார்த்தை. என்ன வார்த்தை? ஒரு சிக்கல்ல மாட்டிட்டான். ஒரு சிக்கல்ல எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போனான் இல்லையா? ஒருவன் எருசலேமிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போனான், கள்ளர் கையிலே அகப்பட்டான். ஒரு லேவியன் வந்தான், பார்த்து பக்கமாய் விலகி போனான். ஒரு ஆசாரியன் வந்தான், பார்த்து பக்கமாய் விலகி போனான். ஏன்டா விலகி போன? என்ன சொல்லுமா? இவனை யாரா எருசலேம் வந்து எரிகோக்கு வர சொன்னது? இவனை யாரு? இவனுக்கு என்ன வேலை? இவனுக்கு என்ன வேலை கிடக்குது? இவன் எங்க இருக்கணும்? உன் வீடு எங்க? எருசலேம். இருக்கிறது எங்க? எருசலேம். வேலை எங்க? எருசலேம் இல்லையா? அப்படி எங்க இருக்கணும்? எருசலேம். நீ ஏன் எரிகோக்கு வந்த? அதனால திமிர்தானே, அனுபவிடான்னு போயிட்டான் இல்லையா? அனுபவிடான்னு இவன் விலகி போகும்போது இந்த சமாளி என்ன நினைச்சிருப்பான்? சாரி, இந்த கலையில் அகப்பட்ட அனைவன் என்ன நினைச்சிருப்பான்? ஒரு லேவியன் வரான்,
லேவினா யாரு? சேர்க்கிறவன் தானே, இரக்கம் உள்ளவன் தானே, தயவு நினைஞ்சவன் தானே. இந்த லேவி கட்டாயம் என்ன பண்ணிடுவான்? நமக்கு சின்ன உதவி பண்ணி நம்மளை காப்பாத்திடுவான் அப்படின்னு நினைச்சிருப்பானா? இவன் பக்கமா விலகி நினைச்சிருப்பான், எடப்பாவி கொஞ்சம் உதவி பண்ண என்ன பண்ணிருப்பேன், நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? அந்த ஆசாரி வந்தா அப்படி விலகிப்பான். என்ன நினைச்சிருப்பான்? சரி, அவன் தான் அப்படி போயிட்டான். இவன் யாரு? இவன் மூத்த விசுவாசி இல்ல. அவன் யாரு? லேவியன் யாரு? சின்ன விசுவாசி, புது விசுவாசி இல்லையா? ஆசாரியன் யாரு? மூத்த விசுவாசி இல்லையா? இவன் யாரு? நம்ம சபையில பாட்டு பாடுற ஐயா வராரு, நம்ம சபையில ஜெபம் பண்ற ஐயா வராரு, நம்ம சபையில வொர்ஷிப் பண்ற ஐயா வராரு, நம்ம சபையில கீபோர்டு போடுற ஐயா வராரு, நம்ம சபையில காணிக்கை பாட்டு பாடுற ஐயா வராரு. நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாரு? நம்ம என்ன பண்ணுவாரு? கை கொடுத்து தூக்கி விட்டுருவாருன்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்துட்டு திமிருடா அப்படின்னு போனேன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன யோசிப்பான்? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருப்பேன், நான் மேலே வந்துட்டு இருப்பேனே, நான் உயிர் படிச்சிருப்பேனே. ஆனா சமாரியன் வந்தான், நான் சொல்றேன் அவனே போயிட்டான். இவனே நினைச்சிருப்பாம இறக்கப்பட வேண்டிய எப்படி போயிட்டான்? ஒதுங்கி போயிட்டான். இவன் யாரு? சமாரியனை பார்த்தா தெரியுமா? சமாரியனை பார்த்தா தெரியுமா? பார்த்தா தெரியும். பார்த்தா அந்த காரணனை பண்ணி சொன்னான், நீ யூதனா இருக்க சமாரிய பெண் எப்படி தண்ணி கேட்கிற அப்படின்னு கேட்டான் இல்லையா? அப்ப இயேசு பார்த்தா யூதன் யாருக்கு தெரியுது? அப்ப நம்மளை பார்த்தாலே விசுவாசி மற்றவங்களுக்கு தெரியும். தெரியுமா? நம்மளை பார்த்தாலே தெரியுமா தெரியாதா? என்னன்னு விசுவாசியா விசுவாசியான்னு பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுமா? அப்பா பார்த்த உடனே தெரிஞ்சு என்ன வருது? பார்த்த உடனே தெரியுது இல்லையா? அப்படி பார்த்த உடனே தெரியுது என்ன வருது? குறிப்பிட்ட என்ன வருது? வருது என்ன இல்ல அலாட்டாயிரலாம் அப்படின்னு சாக்கடி ஆயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்த உடனே தெரியுது. சமானம் நினைச்சிருப்பான், லேவினே விலகி போயிட்டான், ஆசாரியானே விலகி போயிட்டான், இவன் சமாரியன் இவன் எங்க பண்ண போறான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் பார்த்தான், அவன் சமாரி அவன் நல்லதுக்கு வந்தானோ அவன் கெட்டதுக்கு வந்தானோ, ஒருவேளை இவன் என்ன எப்படி நினைச்சிடக்கூடாது? இவன் எப்படி நினைச்சிடக்கூடாது? இவனாவது கொஞ்சம் தண்ணி கொடுத்தான், நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், நான் உயிர் படைச்சிருப்பேனே, இந்த படுபாவி தண்ணி கொடுக்காத போயிட்டானே நினைச்சிடக்கூடாது, நம்மளை நினைச்சிடக்கூடாது என்று சொல்லி சமாரியன் வந்தா, காயம் கட்டனா, ரசத்தை ஊத்தனா, வண்டியில ஏத்தனா, சர்ச்சில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டான். இப்ப அந்த சமாரியன் அந்த அகப்பட்டான அவன் என்ன யோசிச்சிருப்பான்? இவன் மட்டும் இல்லைனா நான் என்ன செஞ்சிருப்பேன், உயிரே போயிருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பான் இல்லையா? அந்த 2 பேரும் நினைச்சிருப்பான், படுபாவிங்க ரட்சிக்கப்பட்டவன் சொல்றான், சர்ச்சுக்கு போறான்னு சொல்றான், நல்ல ஜெபம் பண்றான்னு சொல்றான், கேட்டா இயேசு நல்லவர்னு சொல்றான், ஆனா என்ன செய்யாம போயிட்டான்? இந்த சின்ன உதவி கூட செய்யாம போயிட்டானேன்னு சொல்லி நம்ம செய்யாத விட்டதை குறித்து எத்தனை பேர் வருத்தப்படுவாங்க, நம்ம செஞ்சதை குறித்து எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க? நம்ம செய்யாத விட்டதை குறித்து எவ்வளவு பேர் வருத்தப்படுவாங்க, நம்ம செஞ்சதை நினைச்சு எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க? எது அதிகமா இருக்கும்? எது அதிகமா இருக்கும்? நீங்க நம்ம கெட்டது செஞ்சதாங்க செஞ்சது இல்லை, நல்லதை செய்யாம போனாலே அது கெட்டது தாங்க. இப்ப ஆபிரகாம் என்ன யோசிக்கிறா? ஒருவேளை லோத்து எங்க சித்தப்பா என்ன பண்ணிருப்பாரு, ஒரு ரட்சிக்கப்பட்டவர் ஒரு வந்து என்ன பண்ணுவாரு, எனக்கு சின்ன உதவி பண்ணிட்டா நான் மேல வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பின் நாட்கள் என்ன செய்யக்கூடாது, பின் நாட்டில் என்ன செய்யக்கூடாது, என் மேல ஒரு குற்றம் சாட்டிடக்கூடாது. அன்னைக்கு மட்டும் என் சித்தப்பா மட்டும் வந்து இந்த ஆபிரகாம் வந்து என்னை தூக்கி விட்டுருந்தானா நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன். இவர் மட்டும் இயேசு பத்தி எனக்கு சொல்லியிருந்தா நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், ஆண்டவர் பத்தி சொல்லியிருந்தா ரட்சிக்கப்பட்டிருப்பேன், இவங்க மட்டும் எனக்கு ஜெபிச்சிருந்தா நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன். இவங்க சொல்லாம போயிட்டாங்க, இவங்க ஜெபிக்காம போயிட்டாங்கன்னு உங்க வீட்டுல உள்ளவங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்க எத்தனை பேர் நம்மள குற்றம் சொல்றாங்க? நம்ம வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ பேர் நம்ம குற்றம் சாட்டுவாங்க. என்ன குற்றம்? நீங்கள் மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கி நாளைக்கு நரகத்துக்கு போகும்போது நியாயத்தில் போகுது, ஐயா இவங்க மட்டும் எனக்கு சொல்லியிருந்தானா நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன். இவங்க மட்டும் ஒரு ஜெபம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன். இது சின்ன உதவி பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன். அது செய்யாமல் போயிட்டு தான் நீங்கள் என்ன வளர்க்குறேன், நான் இருக்கிறேன். ஏன்னா வெளிப்பா அந்த மற்ற இருபது சொல்கிறார் இல்லையா, நான் தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க, குட்டுயிராக இருந்தேன், விசாரிக்க வந்தீங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், என்னை கவனிச்சிங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கவனிச்சதுனால அவன் என்ன ஆயிட்டான், உயிர் படைச்சிட்டான் இல்லையா? தண்ணி கொடுத்த ஆயிட்டான், உயிர் படைச்சிட்டான் இல்லையா? சாப்பாடு கொடுத்ததுனால உயிர் படைச்சிட்டான். இப்போ இவன் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பான், அந்த படுபாய் மட்டும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா என்ன பண்ணியிருப்பேன், நான் படைச்சிருப்பேன். அந்த தம்பி மட்டும் இப்போ தண்ணி கொடுத்தா நான் படைச்சிருப்பேன். அவன் மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஜோம் இருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நாம் செய்யாம விடுகிறதை குறித்து வருத்தப்படுவார்கள். நம்ம செய்யாம விடுறதை குறித்து, செய்யாம விட்டதை குறித்து எத்தனை பேர் வருத்தப்படுவாங்க? அப்படின்னு ஆபிரகாம் சத்து என்ன செய்யும்,
செஞ்சதை மட்டும் இல்ல, பின் நாட்களில் நான் செய்யாம விடுவதை குறித்தும் என்ன செஞ்சிடக்கூடாது, என் மேல ஒரு குற்றம் சாட்டக்கூடாது, அவன் வருத்தப்பட்ட கூடாது. அவன் கொஞ்சம் செஞ்சதனா நான் பழிச்சிருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் சுகமாயிருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், நான் சர்ச்சுக்கு போயிருப்பேன், நான் ஜெபம் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாம போயிட்டாங்களேன்னு சொல்லி என்னுடைய செயலை குறித்து, நான் செய்யாம விட்டதை குறித்து நாளைக்கு அவர்கள் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்து செயல்படுகிறது ஆபிரகாமின் சந்ததி. ஆமென், ஆமென். அப்ப ஆபிரகாம் என்ன செய்யும்? சொல்ல செயல மட்டும் இல்ல, நம்ம செய்யாம விடுகிறதை குறித்து கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் வருத்தப்படக்கூடாது. நான் செய்யாம விட்டதை குறித்து கூட என்ன பண்ணக்கூடாது, அவன் வருத்தப்படக்கூடாது. செய்யறதை குறித்து மட்டுமல்ல, நான் செய்யாம விட்டு போகிற காரியத்தை குறித்தும் அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, வருத்தப்பட்ட கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறது ஆபிரகாம் சந்ததி. 3 சொல்ல நினைச்சேன், முடியல, டைம் இல்லை, திருப்பதி டைம் ஆகி போச்சு, இதோட முடிக்கிறேன். 1 சொன்னேன், நம்ம பேசுற வார்த்தை. 2 சொன்னேன், நம்ம செய்யற செயல். 3 சொன்னேன், நம்ம செய்யாம விடுகிறதை குறித்து வருத்தப்படக்கூடாது. இந்த 3ல நம்ம கவனமாக இருப்போம்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததி, அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் தேவன் சகாயம் பண்ண விரும்புகிறார். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்தை பார்க்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? இன்னைக்கு தேவ சமூகத்துல எவ்வளோ பேர் நம்ம பேசுகிற வார்த்தையை குறித்து நிதானித்து பேசுறோம். நான் பேசுற வார்த்தை மற்றவனை துக்கப்படுத்திடக்கூடாது, மற்றவனை வேதனைப்படுத்திடக்கூடாது, மற்றவனை பிரச்சனைப்படுத்திடக்கூடாது. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், சபையாரா இருக்கலாம், ஊழியக்காரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். தயவு செஞ்சு யாரும் பேசக்கூடாது. நீங்க பேசலாம், பேச சத்தம் உங்களுக்கு கேட்காது. யாரும் எதுவும் போக கூடாது. 2 நிமிஷம் அமைதியா இருக்கு. தேவசம்பந்த அர்ப்பணி, கர்த்தருக்கு சகாயம் பண்ணுவான். 2 நிமிஷம் நான் முடிக்க போறேன். கர்த்தருக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார். உனக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார் ஆண்டவர். உனக்கு சகாயம் பண்ண விரும்புகிறார். இந்த சகாயம் கிடைக்கணும்னா நான் பேசுற வார்த்தை குறித்து கவனமா இரு. நான் பேசுற வார்த்தை யாரையும் வருத்தப்படுத்திடக்கூடாது. நான் செய்யற செயல் யாரையும் வருத்தப்படுத்திடக்கூடாது. நான் செய்யாம விடுவது யாரையும் வருத்தப்படுத்தக்கூடாது. அவங்க மட்டும் இதை செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க மட்டும் இதை செஞ்சுட்டாங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், நான் நல்லா இருந்திருப்பேன், நான் சுகமா இருந்திருப்பேன். அவங்க மட்டும் ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யாம விடுகிறதை குறித்து ஒருவரும் நம்ம மேல குற்றம் சாட்டிடக்கூடாது. ஒருவரை குற்றம் சாட்டிடக்கூடாது. ஒருவரை குற்றம் சாட்டிடக்கூடாது. அந்த அளவில் நம்ம கவனமா இருந்தோம்னா அது ஆபிரகாமின் சந்ததி. அந்த சந்ததிக்கு தான் தேவன் சகாயம் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு ஏன் வாய் ஏன் இஷ்டமா நான் பேசுகிறேன், மற்றவன் காயப்பட தெரியாது அப்படின்னு போகிறவன் ஆபிரகாம் சந்ததி இருக்க முடியாது. நான் செய்கிறேன், அது ஏன் விருப்பம், ஏன் எனக்கு பிடிச்சிருக்க நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யறதுக்கு போகிறவன் ஆபிரகாம் சந்ததியா இருக்க முடியாது. அவன் பாடு அவன் விருப்பம், நான் என்ன பண்ண முடியும், எல்லாமே அவனோட வாழ்க்கை போக முடியுமா, நான் எல்லாமே அவன் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி தன்னை தட்டி கிடைச்சிக்கிறது ஆபிரகாம் சந்ததியா இருக்க முடியாது. தேவ சொல்ல கூடி வந்திருக்கிறோம். இது 3லையும் நிதானிச்சுப்பார். நம்ம பேசுகிற வார்த்தை யாரையாவது காயப்படுத்திருக்கா? நம்ம செய்கிற செயல் யாரையாவது காயப்படுத்திருக்குதா? நம்ம செய்யாமல் விட்டது யாராவது வேதனைப்படுவாங்களா? இது செய்யாமல் போயிட்டாங்களே வேதனைப்படுவாங்களா? இது 3ஐயும் நிதானிச்சு பார்த்து எதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணா நம்ம ஆபிரகாம் சந்ததியாக மாறலாம். இந்த ஆபிரகாம் சந்ததிக்கு தான் தேவன் சகாயம் பண்ண விரும்புகிறார். சகாயம் பண்ண விரும்புகிறார். சகாயம் பண்ண விரும்புகிறார். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். 3 காரியத்தை நிதானிச்சு அர்ப்பணிக்க வேண்டியதை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்க வேண்டியதை ஒப்பு கொடுத்தனா இன்னைக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவான். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் பேசுகிறத குறித்து நிதானிக்காமல் பேசிட்டோம். என்னை தயவாக மன்னிச்சுக்கோங்கப்பா. நான் செய்கிற செயலை குறித்து நிதானம் இல்லாமல் செஞ்சுட்டேன். என்னை தயவாய் மன்னிங்க சுவாமி. நான் செய்யாமல் விட்டதை குறித்து கவலைப்படாமல் போயிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. என் கிராமத்தில் உள்ளவங்க, எங்கள் தெருவில் உள்ளவங்க, எங்கள் சொந்த பந்தங்க, எங்கள் ஜாதி ஜனங்க, நான் செய்யாமல் விடுறதை குறித்து நாளைக்கு குற்றம் சாட்டிடக்கூடாது, அவங்க வேதனைப்படக்கூடாது, அவங்க வருத்தப்படக்கூடாது
இந்த 3 காரியத்தை செய்வதற்கு என்னை மனப்பூர்வம் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பாதுகாத்துவங்கப்பான்னு சொல்லி எனக்கு சகாயம் பண்ணுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேலையில் கத்த சகாயம் பண்ணி இவன் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படி சமூகத்தை நோக்கி பதிச்சுபிக்கிறேன். ரத்தத்தில் மறைக்கிறோம், ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும், நாமத்தை மட்டும் மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.